ஓகே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே கர்நாடக பிஷப் கவுன்சிலிங்கை வாழ்த்தி கிரீட்டிங் சொல்லி அவருடைய ஃபவுண்டர் பிஷப் பால் கிருபாகர் அவர்கள் கடந்து வந்து வாழ்த்தி ஐக்கியத்தை வாழ்த்தி அந்த பிஷப் அவர்கள் வாழ்த்தி கிரீட்டிங் சொல்லி செய்தியாளர்கள் வரவழைப்பு எல்லா காரணத்தெல்லாம் பிரச்சாரம். ஹalleluya எத்தனை சந்தோஷமா இருக்கு இந்த காலங்களில் கர்த்தர் நல்லவராகவே வாழ்க்கையில இவ்வளவாய் கர்த்தர் நல்லவராகவே இருந்தார். இப்போ நல்லவர் இருந்தார், நாளைக்கு நல்லவர் இருந்தார், நாளைக்கு நல்லவர் இருந்தார். ஆமே அதனுடைய நாம் பயன்படுத்தும் இந்த நாளிலுமா வந்ததான உங்களை யாவையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். தொடர்ச்சியாய் எத்தனை பேர் பிரியாணி சாப்பிட ஆசை? பிரியாணியில் ஒரு சில பேர் வந்து சிக்கன் பிடிக்கும், மட்டன் பிடிக்கும், ஏதோ பிடிக்கும். ஆனா எப்பவுமே மதிப்பு கருத்துக்குரிய நம்முடைய ரூபன் சத்யராஜையா அவங்க பிரியாணி பேசினாலே மட்டன் பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருக்கும், ஒரு திருப்தியா இருக்கும். அதுக்கு அடுத்தது இன்னொரு நல்ல பாய் பிரியாணி சாப்பிடணும்னாக்கா அந்த பாய் பிரியாணி சாப்பிட்டா அது எப்படி திருப்தியா இருக்கும், கையில் அந்த ஆயிலாம் எப்படி எண்ணெய்லாம் இருக்குமோ அந்த மாதிரி அளவா போதுமா இன்னொரு தேவ செய்தியாக நம்ம இருக்கிறார். ஆமென். ஒரு சில பேருக்கு தான் வந்து இது வந்து தகும் இந்த வார்த்தைங்க, அவங்களால தான் வந்து மற்றவர்களை பலப்படுத்த முடியும், இந்த வார்த்தை ஆழமான சத்தியங்களை கொண்டு வர முடியும். ஆமென். ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு விஷயத்தோடு வாங்க கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். இந்த காணொலியை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறதான பேராயர் உங்களுக்கு நாங்கள் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கிறோம். ஆமென். கர்த்தர் நல்ல ஒரு நிமிஷம் எழுந்து நிற்கிறாங்க. தேவ செய்தி போவதாய் பரிசுத்தவானை அனைத்து முன்பதாய் எல்லா கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி பரிசுத்தரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். நல்ல ஊழியர்களா இருந்தா, நல்ல பிஷப்பார்களா காணப்பட்டா, இந்த காலவேளை தகவல் எங்களை பலப்படுத்த தேவ வார்த்தை வேண்டும். இந்த காலவேளை பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலவேளை தெய்வ தாசரை கொண்டு கர்த்தரை மறித்து எங்களுக்காய் வைத்ததான இந்த ஆலோசனை கர்த்தாவை நாங்கள் பெற்றுக்கொள்ளபடி கர்த்தரை கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் பாத்திரங்கள் நிரம்பியாக இருக்கிறோம். இந்த மாதம் போதுமான பலனை கொடுங்க, போதுமான ஆலோசனை கொடுங்க. ஆண்டவரே, போதுமான வாக்குத்தத்தங்களை கொடுங்க. ரட்சா தகப்பனே, 2ஆம் மாதத்தில் நான் வந்து 3ஆம் மாதத்தில் போகும்போது கர்த்தர் தாமே தேவ வார்த்தைகளோடு எங்களோடு இடைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஜீவன் உண்டு, உம்முடைய வார்த்தை வல்லமை உண்டு, உம்முடைய வார்த்தை பிரசன்னம் உண்டு, உம்முடைய வார்த்தை மகிமை உண்டு, உம்முடைய வார்த்தை வீணா விருதா வராது சுவாமி. காலங்களில் ராஜா அருமையாக பேராயர் எபிஐயா மரித்து நீர் எங்களுக்காய் வீட்டுதான் அந்த சகல விதமான நன்மையான வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். செலுத்த வேண்டிய இடத்துல அதை எங்க சரிப்படுத்தணும், அந்த இடத்துல நாங்கள் சரிப்படுத்தத்தக்கதாக எங்கள் ஊழியர்கள் ஓட்டையில் ஓடத்தக்கதாய் தகப்பனை இன்னும் அந்த பலம் பெறத்தக்கதாய் கர்த்தராகிய தேவன் இந்த காலவேளை தேவ தாசனை கொண்டு நீங்கள் வந்து இடைபடுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து வாழ்த்துகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. லோகத்தாரே இந்த நேரத்துல மகிழ்வு கருத்துக்குரிய பேராயர் எபிஜாதே அவர்கள் தேவ செய்தி கொடுப்பார். அவர்களுடைய கர்நாடக பிஷப் கவுன்சிலுடைய வைஸ் சேர்மனாக இருக்கிறாங்க. அவர் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால ஐயா வரும்போது அவருக்கு ஒரு நம்முடைய கர்நாடக பிஷப் கவுன்சில் சார்பாக ஒரு ஷாலை போட்டு அவருடைய பிறந்த நாள் முடிஞ்சிச்சு. 25ஆவது வருஷம் வெட்டிங் அனுப்பிச்சு நாங்கள் போயிருந்தோம். இப்போ கர்நாடக பிஷப் கவுன்சில் சார்பாக உங்களை வாழ்த்துக்கிறோம். Today he was guest speaker. Board member is different. விசேஷமான காரியம்னா ஐயா வந்து நைட் யூஎஸ்க்கு போனோம்.
நிறைய பேர் ஒரு வாரம் முன்னாடி ஊருக்கு போல நானும் கூட போன வருஷம் தைரியம் போனேன். சூசப்பா சப்போர்ட் பண்ண ஊருக்கு போறேன் ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டேன். நைட் ஐயா ஊருக்கு போறா கூட அழகா வந்து பிரசவம் பண்ணி போறேன். 2 மணி கூட வேற பர்சனல் நம்ம டெடிகேஷன் இருந்தாலும் அன்பின் நிமித்த கடந்து வர. அதான் சொன்னேன் ஐயா 10 வருஷம் ஐயா நைட் போறேன் போயிட்டு கூட போயிட்டு சொல்லிட்டு தேங்க்யூ ஹாப்பி டு ஹியர் பிரகாஷ் பாஸ்தையா Praise be to God, Jesus Christ. increase the sound. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு துதி உண்டாகட்டும். It's a joy, it's an honor and a pleasure to be here to share the word of God in our own fellowship. நம்முடைய இந்த சொந்த ஐக்கியத்திலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இது ஒரு கருத்துக்குரிய காரியம், ஒரு ஆசீர்வாதம் மேன்மையாய் நான் கருதுகிறேன். I want to thank you all for your love, for your affections and the kindness that I see in each of you who are people of God. தேவ ஜனமாய் இருக்கிற உங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எனக்காக நீங்கள் வைத்திருக்கிற உங்களுடைய அன்பு, பாசம், கிருபை நிறைந்த காரியங்களுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். I thank the Lord for our dear Bishop Ruben Satyaraj, whom the Lord protected, saved and restored, and he is recovering. நம்முடைய பிஷப் ரூபன் சத்யராஜ் ஐயா அவர்கள் ஆண்டவர் அவரை காத்து கொண்டார். ஆண்டவர் இந்நாள் வரைக்கும் அவரை வைத்திருக்கிறார், அவரை பாதுகாத்திருக்கிறார். நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். He was running around just to prepare for this meeting, and a day prior he met with that accident. It's supposed to be a very minor accident, but it became a major injury to him. இப்பேற்பட்ட ஒரு கூட்டத்தை அவர் ஒழுங்கு செய்யும்படியாக தான் இந்த இடத்திலே வந்து கூட்டத்தின் காரியங்களை அவர் ஒழுங்கு செய்து வீடு திரும்பும் பொழுது ஒரு விபத்துக்குள் அவர் சிக்கிக்கொண்டார். அது சிறிய விபத்தாய்தான் இருந்திருக்க வேண்டும், ஆனால் விதமான நெருக்கடியில் அவர் இருக்கிறார். But even in that ailment, when I met him, he was talking about this fellowship and he was talking about strengthening the people of God. இப்பேற்பட்ட சுகவீனத்திலும் நான் அவரை போய் சந்திக்கும் பொழுது இந்த ஐக்கியத்தை பலப்படுத்த வேண்டும், இந்த ஐக்கியத்தின் நன்மை குறித்து தான் அவர் என்னோடு கூட பேசிக் கொண்டிருந்தார். He was in much pain, but he considered his pain a little bit lower than the pain that he has concerning the ministries and the ministers of the city of Bangalore. If they don't have good fellowship, good teaching, good doctrine, how it would pain the Lord Jesus Christ. That was his concern. அவர் அதிகமான வேதனைக்குள் இருந்தாலும் அவருடைய வேதனையை அவர் பொருட்படுத்தாமல் அவருக்கு இருந்த அதிகமான வேதனை என்னவென்று சொன்னால், இந்த பெங்களூர் இப்பேற்பட்ட ஐக்கியத்தில் இருக்கிறவர்களுடைய நலன், அவர்களுடைய ஆவிக்குரிய காரியங்கள், அவர்களுடைய வளர்ச்சி குறித்து தான் ஐயா அவர்கள் அதிகமான வேதனைக்குள் அவர் இருந்தார். So I'm really grateful for dear Bishop Ruben that God will restore him, and soon he should be back to minister. But rest and relaxing his feet is very important, and which is doing that. I'm happy about that. நம்முடைய ஐயா ரூபன் சத்யராஜ் அவர்கள் சீக்கிரமாய் அவர் சுகத்தோடு கூட அவர் திரும்ப வேண்டும். அதே நேரத்தில் அவர் அதிகமாய் ஓய்வு எடுக்க வேண்டும். அவருடைய பாதங்களுக்கு அதிகமான அவர் ஓய்வு கொடுக்க வேண்டும், ரெஸ்ட் கொடுக்க வேண்டும். அது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. Right after my birthday, I had to travel immediately to Sri Lanka, and there was a very beautiful service. It was the 50th anniversary of that church, and I was surprised to see even the sitting ministers come and have fellowship, and the way they organized, they didn't keep the ministers in the same rank with the pastors. All pastors were designated in a separate position, and when a pastor was to speak, they went to the pulpit and spoke, but the state minister, the opposition top leader with full security was there. They didn't allow him to go on top and speak. They gave him a microphone and kept a podium on the side. I was seeing how they are organized, how they give glory to God, and God's children are elevated in Sri Lanka. என்னுடைய பிறந்த நாளுக்கு பின்பு நான் இலங்கை தேசத்துக்கு போயிருந்தேன். ஒரு குறிப்பிட்ட சபையுடைய 50ஆம் கொண்டாட்டத்திலே என்னை பேச அவர் அழைத்திருந்தார்கள். அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அநேக பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்திருந்தார்கள். அதே நேரத்தில் அநேக போதகர் ஊழியக்காரரும் வந்திருந்தார்கள். போதகருக்கு எல்லோருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஸ்தானம் இடம் கொடுக்கப்பட்டது. அவர்கள் பேச வேண்டும் என்று சொன்னால் பலிபீட
நம்மிடத்தில் வந்துதான் பேச வேண்டும். அதே நேரத்தில் பாராளுமன்றம் உறுப்பினர் பேச வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு அதிகமான செக்யூரிட்டி இருந்தாலும் அவர்கள் மேலே வரவில்லை. அவர்கள் இருக்கிற இடத்திலே ஒரு மைக்ரோபோனை கொடுத்து அவரை பேச வைத்தார்கள். இவ்விதமான நல்ல விதத்திலே ஒழுக்கமான காரியங்களை அவர்கள் ஒழுங்கு செய்து நடத்தியிருந்தார்கள். What I saw was they considered God's anointed children above every politician. நான் எதை அந்த இடத்திலே கவனித்தேன் என்று சொன்னால், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஊழியர்களை பிற மக்களை பார்க்கிலும் அவர்களை உயர்ந்த ஸ்தானத்தில் தான் அந்த இடத்திலே வைத்து பார்த்தார்கள். God is glorified. தேவன் அந்த இடத்திலே மகிமைப்பட்டார். After returning, I got a little sick and I was admitted in CHC hospital. நான் திரும்ப வந்த பின்பு நான் சற்று சுகவீனமான CMC ஹாஸ்பிட்டலில் நான் அனுமதிக்கப்பட்டிருந்தேன். You know, I was right on time. They did an endoscopy and they found 3 openings in my veins inside. நான் சரியான நேரத்துக்கு நான் CMCக்கு போனேன். ஒரு எண்டோஸ்கோபி மூலமாய் 3 ஓப்பனிங்ஸை சரீரத்தில் அவர்கள் கண்டார்கள். Doctor said if I delayed by 1 or 2 days, it would be very dangerous situation. மருத்துவர்கள் சொன்னார்கள், 1-2 நாட்கள் தாமதமாய் வந்திருந்தால் மிகவும் ஆபத்தான ஒரு சூழ்நிலையாக இருந்திருக்கும். So they put 3 bandings, 3 stitches inside to bind those veins. 3 ஸ்டிச்சஸ் அந்த இரத்த குழாயிலே 3 ஸ்டிச்சஸை போட்டு அதை அடைத்து அமிதமான சிகிச்சை அவர்கள் செய்தார்கள். I got discharged Sunday early morning around 3 o'clock. I came home and at 9 o'clock I was in the church and I was able to give a testimony of how God was good. நான் மருத்துவமனையிலிருந்து சனிக்கிழமை ராத்திரி தான் நான் CMC விட்டு பிரயாணித்து பெங்களூருக்கு அதிகாலை 3 மணிக்கு தான் நான் வந்து சேர்ந்தேன். இருந்தாலும் 9 மணிக்கு நான் ஆராதனைக்கு வந்து அந்த ஆராதனையை கர்த்தர் செய்த நன்மையை குறித்த சாட்சியை நான் சபை மக்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். I tell you, the doctor said, I wish all my patients are like you. என்னோட டாக்டர் சொன்னார், என்னுடைய பேஷண்ட்ஸ் எல்லாம் உன்னை போல இருந்தால் நலமாய் இருக்கும் என்று சொன்னார். You know, wherever we are, we have to live the standard of Jesus Christ. He is our sustainer. நாம் எங்கே இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் உயர்த்த வேண்டும். அவரே நம்மை காக்கிற தேவனாய் இருக்கிறார். And you will be in your prayers as I'm traveling today. I'm sure the Lord is good and He will do great things and His plan will be fulfilled. தொடர்ந்து என்னுடைய ஜெபத்திலே தாங்குங்கள். இரவு நான் பிரயாணிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அவர் நமக்காக பெரிய திட்டங்களை அவர் வைத்திருக்கிறார். So in this fellowship, I just want to bring a short scripture, familiar scripture that we all know. இந்த ஐக்கியத்துக்காக நான் ஒரு வசனத்தை கொண்டு வர விரும்புகிறேன். நன்றாக நாம் அறிந்த ஒரு வசனம். See, in the Old Testament, we see so many stories, and all those stories are written that we should read, understand, and learn from. பழைய பாட்டிலே அநேக சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அவைகளை நாம் வாசித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. I'm going to read one scripture and let us study a little bit about that. ஒரு குறிப்பிட்ட வசனத்தின் பகுதியை வாசிக்கிறேன். அதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். Isaiah chapter 6. ஏசாயா 6ஆம் அதிகாரம். This is a scripture that many of us know. அனைவருக்கு நன்றாக அறிந்திருக்கிற வசனம். It's a testimonial scripture of prophet Isaiah. ஏசாயா தீர்க்கதரிசியுடைய சாட்சியுள்ள ஒரு வசனமாய் இது இருக்கிறது. His calling is not in the book of Isaiah chapter 6. He was called even prior and he was already a prophet, but he is recommitting himself to continue to serve the Lord in Isaiah chapter 6. ஏசாயாவுடைய தீர்க்கதரிசன அழைப்பு ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் இல்லை. அது முன்பதாகவே அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலே மறுபடியும் அவர் அர்ப்பணித்து அந்த அழைப்புக்காக அர்ப்பணித்து அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். There was a time frame that he left the ministry. ஊழியத்தை விட்டு போன ஒரு காலம் இருந்தது. There was a time frame that he got fed up and he gave up his ministry and he just went away. ஊழியத்திலே அவர் வியப்படைந்து ஊழியத்தை விட்டு அவர் போன காலம் இருக்கிறது. We are going to see those things. அவைகளை பார்க்க போகிறோம். And at that point of time, he comes back to realization and he recommits himself and says, I will go and he answers the call of God. அந்த நேரத்தில் தான் அவர் உணர்வுக்குள் வந்து தன்னுடைய வாழ்க்கை மறுபடியும் அர்ப்பணித்து இந்த அழைப்புக்கு நான் போகிறேன் என்ற அர்ப்பணிப்பை பார்க்கிறோம். He says, here am I, send me, Lord. இதோ அடியே என்னை அனுப்பும் ஆண்டவர் என்று சொல்லுகிறார். So now let's look at this scripture from verse 1. 1ஆம் வசனத்திலிருந்து இந்த பகுதியை நாம் பார்ப்போம். It says, in the year
King Uzziah died, I saw the Lord. உசியா ராஜா மரித்த அந்த ஆண்டிலே நான் தேவனை கண்டேன் என்று பார்க்கிறோம். It's beautifully written. Uzziah ராஜா மரணம் அடைந்த வருஷத்திலே I saw the Lord. In the year King Uzziah died, I saw the Lord. உசியா ராஜா மரித்த அந்த வருஷத்திலே நான் தேவனை கண்டேன். Who's Uzziah? இந்த உசியா ராஜா யாரு? He's a king. அவர் ஒரு ராஜா. Who's Isaiah? ஏசாயா யாரு? He's a prophet. அவர் ஒரு தீர்க்கதரிசி. In the Old Testament, பழைய ஏற்பாட்டிலே there are 3 anointed offices of God. மூன்று அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய அலுவலகத்தை நாம் பார்க்கிறோம். The 3 anointed offices are the office of the priest, office of the prophet, office of the king. அவைகள் என்னவென்று சொன்னால் தீர்க்கதரிசி, ராஜா, ஆசாரியருடைய அபிஷேகத்தின் அலுவலகத்தை நாம் பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டில். The priest office is anointed, prophet office is anointed, and the king office is anointed. ஆசாரியருடைய அலுவலகம் ஒரு அபிஷேகமாய் இருக்கிறது, ராஜாவுடைய அபிஷேகமாய் இருக்கிறது, தீர்க்கதரிசியுடைய அபிஷேகம், மூன்று அபிஷேகத்தை பார்க்கிறோம். Priest is to take care of the temple duties. ஆசாரியர் தேவாலயத்தில் இருக்கிற காரியங்களை அவர் பார்த்துக் கொள்ள He is வேண்டும். anointed to do all the worship and the work in the temple. ஏன்னா தேவாலயத்தில் இருக்கிற ஆராதனைகள் அதுக்கு சம்பந்தப்பட்ட காரியங்களை அவர் பார்த்துக் கொள்ளும்படியாக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவர். King is anointed to be in the palace and do the administration. ராஜாவானவர் அபிஷேகித்து அரண்மனைக்குள் அவர்கள் நிர்வாகம் செய்கிற காரியத்திலே அவர் செய்ய வேண்டும். And the prophet is anointed to bring correction in the palace, in the temple and in the society. தீர்க்கதரிசியுடைய அபிஷேகம் என்னவென்று சொன்னால் அரண்மனையிலே இருக்கிற சீர்திருத்தங்கள், தேவாலயத்தில் இருக்கிற சீர்திருத்தங்கள், ஜனங்கள் நடுவில் இருக்கிற சீர்திருத்தத்தை அவர் கொண்டு வர வேண்டும். So all 3 offices are separate distinguished offices. இந்த மூன்று அபிஷேகமும் அலுவலகம் வித்தியாசமாய் இருக்கிறது, வெவ்வேறாக தான் இருக்கிறது. The prophet cannot go and take the seat of the king cannot go and take the seat of the priest. It was all given to them, designated, they should do only their duty. தீர்க்கதரிசி ராஜாவுடைய சிங்காசனத்தை ஒருபோதும் எடுக்கக்கூடாது, ராஜா ஆசாரியனுடைய சிங்காசனத்தை எடுக்கக்கூடாது, ஆசாரியன் தீர்க்கதரிசியுடைய காலத்தை எடுக்கக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான அபிஷேகம், வித்தியாசமான அலுவலர்கள் பிரித்தெடுக்கப்பட்டார்கள். So only 3 individuals, they have their offices and their offices are anointed and they cannot interchange. இந்த மூன்று தனிப்பட்ட நபர்கள் அவர்களுக்கென்று அபிஷேகம் இருந்தது, அந்த அபிஷேகத்தின் அலுவலகத்திற்குள்ள தான் அவர்கள் செயல்பட வேண்டும். ஒருவர் இன்னொரு இடத்துக்கு போய் தன்னுடைய காரியத்தை அவர் செய்யக்கூடாது. That was not appropriate. அது ஒழுக்கம் கிடையாது, அமிதமாய் செய்யக்கூடாது. But in the New Testament, Jesus is taking his disciples to a region called Caesarea Philippi. ஆனால் புதிய பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை சிதேரியா பட்டணத்தில் இருக்கிற பிலிப்பாய்க்கு கொண்டு போறார். And he is gathering his disciples and asking, what do people say I am? Who do they think I am? தன்னுடைய சீஷர்களை ஆண்டவர் பார்த்து ஒரு கேள்வியை எழுப்புகிறார். ஜனங்கள் நான் யார் என்று சொல்லுகிறார்கள் என்ற கேள்வியை ஆண்டவர் சீஷரிடத்தில் கேட்கிறார். You all know the scripture. அந்த சம்பவத்தை நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். They are telling, some are saying you are Elijah, some are saying you are Isaiah, some are saying you are Jeremiah or one of the prophets. சீஷர்களுக்கு பிரதியுத்தரமாக சிலர் எலியாவும், சிலர் யோவான் ஸ்நானகரும், சிலர் வேறு தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள் என்ற பதிலை பார்க்கிறோம். Then Jesus is narrowing and saying, let them say what they want. What are you saying? ஆண்டவர் அவர்கள் என்ன சொல்லுகிறாரோ அது ஒரு பக்கம் வைக்கலாம், ஆனால் நான் யார் என்பதை நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று சீஷரிடத்தில் தனிப்பட்ட விதத்தில் கேட்கிறார். And Peter is answering that question. அதுக்கு பிரதியுத்தரமாக பேதுரு இவ்விதமாய் சொல்லுகிறார். What does he say? பேதுருடைய பதில் என்னவா இருந்தது? சொல்லுங்க. You are the Son of God. You are the Christ. You are the Christ, the Son of the living God. நீரே கிறிஸ்து, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்றுதான் பேதுரு சொன்னார். The word Christ is taken from the Old Testament Messiah.
கிறிஸ்து என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் இருக்கிற மெசியா என்ற பதத்தில் தான் எடுக்கப்பட்டது. Christ means anointed one. கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். See, in the Old Testament, 3 anointed offices or separate offices. பழைய ஏற்பாட்டிலே 3 அபிஷேகம் பண்ணப்பட்ட அலுவலர்கள் தனித்தனியாக வெவ்வேறாக தான் செயல்பட்டது. But when Peter is saying you are Christ, he is saying all 3 offices together are inside you. You are the prophet, you are the priest, you are the king. ஆனால் பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீர் கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டிலே செயல்பட்ட 3 அலுவலர்களும் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. அவரே தீர்க்கதரிசி, அவரே ஆசாரியர், அவரே ராஜாவாய் இருக்கிறார். Jesus alone fulfills all 3 offices. Apart from Jesus, no human being fulfills all 3 offices together. It's individual, and in the Old Testament you can see that. இயேசு கிறிஸ்து மாத்திரமே பழைய ஏற்பாட்டிலே வெவ்வேறாய் செயல்பட்ட 3 அலுவலகத்தையும் இயேசு கிறிஸ்து 3ஐயும் புதிய ஏற்பாட்டிலே அவர் ஒருவர் மாத்திரமே இதை நிறைவு செய்ய முடியும். வேற யாராலும் இதை முடியாது. But in the Old Testament, a prophet is different, priest is different, king is different. பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசி ஒரு நபர், ராஜா இன்னொரு நபர், ஆசாரியர் இன்னொரு நபர், 3 பேரும் வெவ்வேறாய் தான் இருந்தார்கள். So we see 3 offices. 3 அலுவலகத்தை பார்க்கிறோம். In the year King Uzziah died, that means Uzziah is holding the anointed office of the king, Isaiah is holding the anointed office of the prophet, and during that time Amaziah was the anointed priest office. உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த வருஷத்திலே என்று நாம் பார்க்கிறோம். உசியா ராஜாவுடைய அபிஷேகத்தை கொண்டவராய் இருந்தார். ஏசாயா தீர்க்கதரிசியுடைய அபிஷேகத்தை கொண்டவராய் இருந்தார். அமசியா ஆசாரியருடைய அபிஷேகத்தை கொண்டவராய் இருந்து இவர்கள் இவ்விதமாய் செயல்பட்டுக் கொண்டிருந்தார்கள். And Isaiah saying, in the year King Uzziah died, I saw the Lord seated on the throne, and above him were seraphs, each with 6 wings. With 2 wings they are covering their faces, with 2 wings they cover their feet, and with 2 wings they are flying and crying, Holy, holy, holy is the Lord God Almighty. உசியா ராஜா மரணம் அடைந்த பின்பு ஏசாயா ஆண்டவராகிய இயேசு தேவனை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதை காண்கிறார். அந்த வசனத்தை வாசிங்க. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று 2 ரெக்கைகளை வைத்து ரெண்டு சட்டைகளால் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையாக எழுந்திருக்கிறது. Then he is saying, woe unto me, I am a man of unclean lips. எனக்கு ஐயோ, நான் அசுத்தமுள்ள உதடுள்ள மனுஷன் என்று ஏசாயா சொல்லுகிறார். Verse 5. அப்பொழுது நான் ஐயோ, ஐயோ, அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். Listen to this. When he sees the Lord, when he sees the worship of angels, he is coming to a realization saying, woe unto me, I am a man of unclean lips, I live among unclean people. தேவனுடைய மகிமையை ஏசாயா கண்டு, தேவதூதர்கள் எப்படி அவரை ஆராதிக்கிறார்கள் என்பதை கண்டு, ஐயோ நான் அதமானேன், அசுத்தமுள்ள உதடுகள் நிறைந்த ஜனங்களோடு கூட நான் இருக்கிறேன் என்று அந்த உணர்வு ஏசாயாவுக்கு வருகிறது. He is a prophet. அவர் ஒரு தீர்க்கதரிசி. When he saw the glory of God, he should say, wow, I am so happy. தெய்வத்துடைய மகிமையை கண்ட ஏசாயா, வா நான் சந்தோஷமாய் இருக்கிறேன் என்று மகிழ வேண்டும். If we see God and if we see angels, what we will say? நாம் தெய்வத்தை பார்த்து தேவதூதர்களை இவ்விதமாய் பார்ப்போம் என்று சொன்னால் நம்முடைய பதில் என்னவா இருக்கும்? நாம் என்ன சொல்லுவோம்? We would say, wow, see God showed himself to me, and we will take pride and we will say, oh, I am so great. தேவன் எனக்கு காட்சி அளித்தார், தேவனை நான் கண்டேன் என்று நான் அதில் பெருமை எடுத்து நாம் எல்லா இடத்திலும் போய் சொல்லுகிற பழக்கம் இருக்கு. We are so happy. நாம் அதிக சந்தோஷத்தோடு கூட இருப்போம். But here this prophet is saying, woe unto me. ஆனால் இந்த தீர்க்கதரிசி இந்த காட்சியை கண்டு ஐயோ நான் அதமானேன் என்று சொல்லுகிறார். I am a man of unclean lips. அசுத்தமுள்ள உதடுகள் நிறைந்த மனுஷன் என்று சொல்லுகிறார். Prophet's main tool is lips. தீர்க்கதரிசியுடைய மிகப்பெரிய கருவியே அவருடைய உதடுகள் தான். Musicians' main tool is their fingers. இசைக்கருவி வாசிக்கிறவருடைய முக்கியமான கருவி அவருடைய விரல்கள் தான். A runner's main tool are his feet. ஓடுகிறவருடைய
மிகப்பெரிய கருவி தன்னுடைய பாதங்கள், கால்கள் தான். A writer's main tool are his two fingers. எழுத்தாளருடைய மிகப்பெரிய கருவி அந்த எழுதுகிற பயன்படுத்துகிற அந்த 2-3 விரல்கள் தான். Astronomer's main tool eyes. அஸ்ட்ரானமருடைய மிகப்பெரிய கருவி தன்னுடைய கண்கள் தான். So prophet's main tool is lips. தீர்க்கதரிசியுடைய மிகப்பெரிய கருவி தன்னுடைய உதடுகள் தான். With his lips he will praise God, with his lips he will prophesy, with his lips he will give corrections. உதடுகளை வைத்து தேவனை துதிப்பார், உதடுகளை வைத்து தீர்க்க தரிசனம் சொல்வார், உதடுகளை வைத்து தான் சிக்ஷிப்பார், சீர்திருத்தங்களை கொண்டு வருவார். And this prophet is saying, my lips are unclean. இந்த தீர்க்கதரிசி இப்ப சொல்றார், என்னுடைய உதடுகள் அசுத்தமாய் இருக்கிறது. That means if your lips are unclean, how can you give the word? ஒரு அசுத்தமுள்ள உதடுகள் இருந்தால் எப்படி வார்த்தையை கொடுக்க முடியும்? How can you speak correction? எப்படி நீ சீர்திருத்தத்தை நீ பேச முடியும்? How can you bring encouraging words? எப்படி நீ உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை கொண்டு வர That's முடியும்? what he's saying. I'm a man of unclean lips. அதைதான் சொல்லுகிறார், நான் அசுத்தமுள்ள உதடுகள் நிறைந்த மனுஷன். But he is a prophet. ஆனால் அவர் ஒரு தீர்க்கதரிசி. When his lips became unclean? அவருடைய உதடுகள் எப்பொழுது அசுத்தமானது? That's what we are going to study today. அதுதான் இன்றைக்கு இப்பொழுது பார்க்க When போகிறோம். God anointed him, his unclean lips were purified to become clean. ஆண்டவர் அபிஷேகத்தின் போது அவருடைய அசுத்தமுள்ள உதடுகள் அபிஷேகத்தின் நிமித்தமாய் சுத்தமானது. We are anointed to become clean. நாம் சுத்தமாய் இருக்கும்படியாக தான் அபிஷேகத்தை பெறுகிறோம். So he was anointed as the prophet, and he was clean, he was made holy and clean to be an oracle of God, to be a mouthpiece of God, and he was doing that. அவன் தீர்க்கதரிசியாய் அபிஷேகம் பண்ணப்பட்டு தன்னுடைய உதடுகள் பரிசுத்தமாய் தேவனுடைய குரலாய் இருக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையாய் இருக்க வேண்டும். அவ்வாறு தான் அவன் செயல்பட்டு கொண்டிருந்தான். And then he says, I live among unclean people. அசுத்தமுள்ள ஜனங்கள் நடுவில் நான் வசிக்கிறேன் என்றும் சொல்கிறான். He's a prophet. அவர் ஒரு தீர்க்கதரிசி. If he goes to an unclean place, that place should become holy and clean. But he says, I am not living among unclean people. I have become unclean. My lips have become unclean. ஒரு தீர்க்கதரிசி அசுத்தம் நிறைந்த இடத்துக்கு போவார் என்று சொன்னால் அந்த அசுத்தமான இடம் சுத்தமாய் மாற வேண்டும். ஆனால் அதே தீர்க்கதரிசி சொல்கிறார், அசுத்தமுள்ள உதடுள்ள மனுஷன் அசுத்தம் நிறைந்த ஜனங்கள் நடுவில் நான் வசிக்கிறேன். I'm a man of unclean lips, and I live among unclean people. அசுத்தமுள்ள உதடுள்ள மனுஷனாய் இருக்கிறேன், அசுத்தம் நிறைந்த ஜனங்களின் நடுவில் நான் வசிக்கிறேன். And my eyes have seen the glory of the Lord. என்னுடைய கண்களோ தேவனுடைய மகிமையை கண்டது. So what happened? ஆகையால் என்ன நடந்தது? He was called, anointed, he was made pure and holy and clean. அவர் அழைக்கப்பட்டார், அபிஷேகம் பண்ணப்பட்டார், பரிசுத்தமாக்கப்பட்டார், சுத்திகரிக்கப்பட்டார். And he was doing the ministry. ஊழியத்தை செய்து கொண்டுதான் இருந்தார். And as he was doing the ministry, ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிற வேளையில் he is now saying, I am unclean, I live among unclean people, and my lips are unclean. இப்பொழுது சொல்லுகிறார், நான் அசுத்த உதடுள்ள மனுஷனாய் இருக்கிறேன், அசுத்தம் நிறைந்த ஜனங்கள் நடுவில் நான் வசிக்கிறேன். Yeah. Where do we see that? How did all this happen? அதை எங்கே நாம் பார்க்கிறோம்? இவைகள் எப்பொழுது எப்படி சம்பவித்தது? Because he was not in the frame of God. என்ன சொன்னால் தேவனுடைய ஃப்ரேமில் அவர் இல்லை. He went away from the frame, so he became unclean. அந்த ஃப்ரேம், தேவனுடைய ஃப்ரேமை விட்டு அவர் வெளியே போனதுனாலே அவன் அசுத்தமாய் மாறினான். If he moves that way and if I move this way, we have directors who are telling, come inside the frame, come inside the frame. Otherwise we cannot take the picture. இந்த ஃப்ரேமை விட்டு நானும் இவரும் தள்ளி போவோம் என்று சொன்னால் டைரக்டர்ஸ் பார்த்து சொல்றாரு, நீங்கள் இருவரும் ஃப்ரேம்க்குள்ள வர வேண்டும், இல்லாவிட்டால் நாங்கள் இந்த வீடியோ எடுக்க முடியாது. Director will say come in, he will say come in, stay in the frame. Only then you are anointed. அவர் சொல்றார், உள்ளே வந்து இந்த ஃப்ரேம்க்குள்ள இரு, அப்பொழுதுதான் நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவர். You have to be in the frame of God to have that anointing, carry that anointing. தெய்வத்துடைய ஃப்ரேம்க்குள்ளே நாம் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் அந்த அபிஷேகத்தை நாம் சுமக்க முடியும். He suddenly moved there and I suddenly moved here. We went away from the frame of this camera. நான் திடீரென்று இந்த பக்கம் வந்து விட்டேன், அவர் அப்பக்கத்தில் போய் விட்டார். இந்த கேமரா ஃப்ரேமை விட்டு இருவரும் வெளியே வந்து விட்டோம். Immediately our bishops are saying, come inside the frame. That's the work of the Holy Spirit. When we move away from the frame, the Holy Spirit will instruct us, come inside the frame, so that you will be monitored and you will do the work. உடனடியாக பிஷப்மார்கள் பார்த்து, நீங்கள் ஃப்ரேமை விட்டு வெளியே சென்று விட்டீர்கள், ஃப்ரேமுக்குள்ள வர வேண்டும். இது பரிசுத்த ஆவியானவர் செய்கிற ஒரு செயலாய் இருக்கிறது. So this man Isaiah, he went outside the frame. இந்த மனுஷன் இந்த ஃப்ரேமை விட்டு ஐசாயா வெளியே போய் விட்டார். He was not in the frame, the radar of God. தேவனுடைய ஃப்ரேம்ல, தேவனுடைய ரடார்ல அவர்
So he went away, and that's when he became unclean. His lips became unclean, and he can live among unclean people. அவர் இருக்க வேண்டிய இடத்தை விட்டு அவர் வெளியே சென்றதுனாலே அவருடைய உலக அசுத்தமுள்ள உலகமாய் மாறினது. அசுத்தம் நிறைந்த ஜனங்கள் நடுவில் அவர் வசிக்கிறவராக மாறிவிட்டார். So you understand till now? இப்பொழுது வரைக்கும் புரிகிறதா? Amen. Three offices. What are those three offices? மூன்று அலுவலர்கள் அவைகள் என்ன? ஆசாரியன், ராஜா. ராஜாவுடைய ஊழியத்தை ஆசாரியன் செய்யக்கூடாது. அரண்மனைக்கு ஆசாரியன் வந்தாருனாக்கா சிலாசனம் உட்கார முடியுமா? அதே மாதிரி ராஜா ஆசான் பலிபீடத்துக்கு போனா நிக்கூடாது. அங்க போயிட்டு ஆசாரியனை சொல்லி யூஸ்டேவே நான் தான் நிக்கணும்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி ஏதாவது நடந்ததுனாக்கா யார் இன்டர்ஃபியர் பண்ணணும்? தீர்க்கதரிசி வந்து நீ பண்ணது தப்பு, நீ பண்ணது தப்பு, நீ தப்ப உணர்த்துற ஊழியம் யாருடைய ஊழியம்? தீர்க்கதரிசியோட ஊழியம். தீர்க்கதரிசி போய் ராஜா அரண்மனையில் உட்கார்ந்து முடியாது, இங்கே உட்கார்ந்து முடியாது, எங்கே இருக்க முடியாது. அவர் வந்து எல்லா இடத்துலையும் போயிட்டு கரெக்ஷனை பார்த்துட்டு எல்லாம் கிளீனா இருந்தா இஸ் லைக் சூப்பர்வைசர், இஸ் எவ்ரிதிங் கிளீன். இன்னைக்கு இந்த டேட் வந்து பாத்தீங்களா, ஒருத்தர் இன்னைக்கு கண்டுபிடிச்சாரு. ஏன்னா இன்னைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம போட்டுக்கிறோம், 2024 வருஷம் போட்டுக்கிறோம். அது தீர்க்கதரிசி ஊழியம். ஓ இதை மாத்தி போடணும் அப்படின்னு சொல்றது தீர்க்கதரிசியினுடைய ஊழியம். When we are going away from the frame, the prophet should say, come inside the frame. That is the work of the prophet. நாம் இடத்தை விட்டு வெளியே செல்வோம் என்று சொன்னால் நீங்கள் உள்ளே இருக்க வேண்டிய இடத்துக்கு வாருங்கள் என்று சொல்ல வேண்டும். இதுதான் தீர்க்கதரிசியுடைய வேலை. So the prophet will speak to the king, the prophet will speak to the priest, the prophet will speak to all the people for correction and for encouraging purpose. தீர்க்கதரிசி ராஜாவிடத்தில் பேச வேண்டும், ஆசாரியரிடத்தில் பேச வேண்டும், ஜனங்களிடத்தில் பேச வேண்டும். சீர்திருத்தம் தேவையான எல்லா இடத்திலும் தீர்க்கதரிசி பேச வேண்டும். So three offices. மூன்று அலுவலர்கள். But this prophet, ஆனால் இந்த தீர்க்கதரிசியோ, he saying, in the year King Uzziah died, I saw the Lord. உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த வருஷத்திலே நான் தேவனை கண்டேன் என்று தீர்க்கதரிசி சொல்கிறார். What happened? என்ன நடந்தது? Long period of time. நீண்ட காலமாய் என்ன நடந்தது? To study, to understand this Isaiah chapter 6, ஏசாயா 6ஆம் அதிகாரத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் we have to read 2 Chronicles chapter 26. 2 நாளாகவும் 26ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்க வேண்டும். Then we will understand what has happened, what really happened to this prophet. 2 நாளாகவும் 26ஆம் அதிகாரத்தை வாசித்தால் மாத்திரமே இந்த தீர்க்கதரிசிக்கு என்ன சம்பவித்தது என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். In verse 1 it says, 1ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, then all the people of Judah took Uzziah, who was 16 years old, and made him king in the room of his father Amaziah. அப்பொழுது யூதா ஜனங்கள் எல்லாரும் 16 வயதான உசியாவை அழைத்து வந்து அவனை அவன் தகப்பனாகிய அமத்சியாவின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள். என்ன வயசு அவருக்கு? 16 வயசு. அவன் வெளியே விளையாடின்ற மாதிரி தெரியணும், போய் புடிச்சு இது பண்ணாங்க. 16 வயசுல ராஜா யாரு? உசியா. உசியா. அது என்ன வயசு? 16 வயசு என்ன வயசுங்க? அப்பதான் வயசுக்கு வந்த வயசு. வாலிப வயசு. அவ்வளவு வாலிபம் கூட சொல்ல முடியாது. ஒரு பிள்ளையினுடைய பருவத்திலிருந்து வாலிப பருவத்திற்கு போற அந்த வயசுக்கு வர வயசு. இவனை கொண்டு சிங்காசனம் உட்காந்து அந்த சிங்காசனத்தை விளையாடிட்டு தான் தெரியும். இப்போ நம்ம ஒரு சின்ன பையனை கூட்டு வந்து ஒரு பெரிய சேர் உட்கார வச்சுட்டு அவன் என்ன பண்ணுவான், அந்த சேரை பார்த்துட்டு அவன் பேர் என்ன அந்த வயசுல அவனை கூப்பிட்டு வந்து எங்க உட்கார வைக்கிறாங்க? அவன் மேல என்ன இருந்தது? ஆண்டவருடைய ராஜரீக அபிஷேகம் அவன் மேல இருந்தது. எல்டர்ஸோ ஜனங்களோ பார்த்து இவன் சாதாரண சின்ன பிள்ளை கிடையாது, இவன் மேல என்ன இருக்குங்க? அபிஷேகம் இருக்குன்னு தான் போன ஆரம்பிச்சான். அது கேட்றாப்புல அவனும் நடந்துட்டான். He didn't behave childish after he got that anointing. அவன் அபிஷேகம் பெற்ற பின்பு சிறு பிள்ளை போல நடந்து கொள்ளவில்லை. He did not play like he was supposed to be playing. அவன் எப்படி விளையாட்டுத்தனமா இருக்க வேண்டுமோ அவ்விதமாய் அவன் இருக்கவில்லை. He
He took responsibility. அவன் பொறுப்புகளை எடுத்துக்கொண்டான். He was 16 years old, and all the people accepted him to be the king. அவன் வெறும் 16 வயது நிரம்பினவனாய் இருந்தாலும் எல்லா ஜனங்களும் இவனை ராஜாவாய் ஏற்றுக்கொண்டார்கள். And read the third verse. உசியா ராஜாவாகிற போது 16 வயதாயிருந்து 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டார். எத்தனை வருஷம் அரசாண்டாருங்க? 52 வருஷம். 16 வயசுல இருந்து 52 வருஷம். கூட்டினா எத்தனை வருஷங்க? 68 வயசுல அவர் சாகுறாரு. அப்போ ஏசியா ராஜா ஏசியா தீர்க்கதரிசி என்ன சொல்றாங்க? 68வது வருஷத்துல, அதாவது ஊசியா ராஜா 68 வயசாகி மரிச்ச அந்த வருஷத்துல நான் ஆண்டவரை எவ்வளவு நாள் பார்த்தேன். நடுவில் என்னமோ ஆகி போச்சு. ஆண்டவரை பார்த்துட்டு இந்த கண்ணு ஆண்டவரை விட்டு திரும்பிச்சு. ஆண்டவரை துதிச்சுட்டு ஆண்டவருடைய தீர்க்க தரிசனத்தை சொன்ன நாவு அந்த உதடு நடுவில் நிப்பாட்டிட்டாங்க. அது எப்போ நான் நிப்பாட்டிட்டு எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் தான் திருப்பி ஆரம்பிச்சாங்க. That is what we are seeing here. அதுதான் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். He was 16 years. 16 வயது நிரம்பினவர். And for how many years he ruled? எத்தனை வருஷம் அரசாட்சி செய்தார்? 52 years. 52 வருஷம் ஆளுகை செய்தார். How many years David Saul ruled? எத்தனை ஆண்டுகள் சவுல்? 40 வருஷம். 40. David, 40. Solomon. That means this man, he ruled more than David and Saul and Solomon. His rule was long. Nobody has such a long rule. என்னங்கய்யா? Yes, yes. அவருடைய அரசாட்சி, அவருடைய த்ரோன் 52 வருஷம் ஓல்டு த்ரோன் ஆகுது. ஆனா 52 வருஷமா அவர் த்ரோன்ல இல்ல. நடுவுல த்ரோன் விட்டு வெளியே போயிடாரு. ஆனா த்ரோன் என்ன ஆச்சு? காலியா இருந்தது. அவருடைய த்ரோன் காலியான உடனே தீர்க்கதரிசி அவருடைய ஊழியத்தை கூட விட்டுட்டு அந்த ஊழியமும் காலியாகி போச்சு. இப்ப 2 ஊழியம் நடுவில் காலியாகி போச்சு. எந்த ஊழியம் இல்லாம போச்சு அந்த நாட்டுல? ராஜாவுடைய ஊழியமும் தீர்க்கதரிசி ஊழியமும் இல்லாம போச்சு. இந்த ஆசாரியன் ஊழியம் மாத்திரம் நடந்துட்டு இருக்கு. அந்த நேரத்துல தான் தீர்க்கதரிசியோ ராஜாவோ ஒன்னா ஒரு இடத்துக்கு போனாங்க. அதுதான் இங்க நம்ம படிக்க போறோம். All three anointings should be operated. One is missing, there is lack. 3 அபிஷேகமும் தொடர்ந்து செயல்பட வேண்டும். ஒன்று இழந்து போனாலும் அது பற்றாக்குறை இருக்கும். In the New Testament church, all 5-fold ministries should be in operation. புதிய ஏற்பாட்டில் 5 கட்ட ஊழியமும் செயல்பட இருக்க வேண்டும். If some are missing, we are lacking. ஒரு சிலர் இழந்து போவோம் என்று சொன்னால் அது பற்றாக்குறை இருக்கும். All right, let's go. We don't have much time today. அதிகமான நேரம் இல்லை, நாம் சீக்கிரமாக செல்வோம். So now this man Uzziah, who was 16 years, he got the anointing. Therefore, he is ruling a righteous rule in that region. 16 வருஷம் நிறைந்த உசியா ராஜா அபிஷேகத்தை பெற்ற பின்பு ஒரு நீதியின் அரசாட்சி அவர் ஆளுகை செய்கிறார். And verse 4 says, அவன் தன் தகப்பனாகிய அமித்ஷாவின் செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து. யாருங்க இந்த 16 வயது உசியா கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையான காரியங்களை தான் செய்தான். He did all that was pleasing God. ஆண்டவருக்கு எதெல்லாம் பிடிச்சதோ அதெல்லாம் யார் செஞ்சதுங்க? அமித்ஷா செய்தது. உசியா. இந்த உசியா அந்த மாதிரி செய்ததுனால ஆண்டவர் அவனுக்கு இரக்கத்தை கொடுத்தாரு, கனத்தை கொடுத்தாரு, மகிமையை கொடுத்தாரு, கவரிங்க கொடுத்தாரு, கிருபையை கொடுத்தாரு, வரத்தை கொடுத்தாரு, டேலண்ட்ஸை கொடுத்தாரு. அவன் தான் பெரிய இஸ் ஆல்சோ சயின்டிஸ்ட், விஞ்ஞானி. அதாவது எப்படி எதிராளியே அந்த வச்சு அடிக்கிறது கண்டுபிடிச்சாங்க இவர்தாங்க. இந்த வசனத்தை இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். Then verse 5, what does it say? அவர் தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தார். யாருங்க இது? உசியா தேவனை தேட மனது இணங்கி இருந்தார். மனது இணங்கி இருந்தார். அப்படின்னா he was longing to seek God for all his direction. Every time he prayed, he sought the Lord. அவருடைய ராஜரிக ஊழியத்தை எப்படி ஆரம்பிச்சாருங்க?
ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருக்கு கனத்தை செலுத்தி ஆண்டவருடைய ஊழியத்தை மேன்மையா பாராட்டி இந்த சிங்காசனம் சும்மா வரல, இது ஆண்டவரால கொடுக்கப்பட்ட சிங்காசனம் என்று கருதி அந்த இடத்துக்கு கனத்தை கொடுத்து he grew and God was pleased with him. அவன் இவ்விதமாய் அரசாங்கம் செய்து அவன் வளர்ச்சி அடைந்தான். அந்த வளர்ச்சியில் தேவன் பிரியமாய் இருந்தார். And verse 6, அவன் புறப்பட்டு போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி காத்தின் அலங்கத்தையும் எப்னேயின் அலங்கத்தையும் அஸ்தோத்தின் அலங்கத்தையும் இடித்து போட்டு he destroyed all the enemies of Israel. இஸ்ரவேலுடைய சத்துருக்களை அவன் இடித்து போட்டான். You see, his others they destroyed, but Uzziah was the one who destroyed the enemy completely. They cannot come up after that. That's how he destroyed them. உசியா ராஜா தான் சத்துருக்களை அவன் இடித்து போட்டு பின்பு அவர்கள் எழும்பி வரக்கூடாத அளவுக்கு அவர்களை அழித்தான். Verse 7 says God helped him against the Philistines and against the பெலிஸ்தரிலே குடியிருக்கிற அரபியரும் மகியூனரும் வெல்ல தேவனானவருக்கு அவனுக்கு துணை நின்றார். அவனோட யார் துணை நிக்கிறதுங்க? தேவன் யாரோட? உசியாவோட சின்ன வயசுல தொடங்கின ஊழியத்தை சின்ன வயசுல ராஜா ஆகிட்டாங்க. சில பேர் அந்த வயசுல ஒண்ணும் பண்ண முடியாது, இவனை தாக்கிடுவாங்க. இப்ப ஆண்டவர் என்ன பண்றாங்க? பக்கபலனா யாருக்கு பக்கபலன்னு நம்மளுடைய ஊழியத்தை ஆண்டவருக்கு முற்றிலும் அர்ப்பணித்து ஆண்டவர் இது உமானம் வந்த அபிஷேகம். இந்த பிஷப் ஆனாட்டியும் சரி, பாஸ்டர் ஆனாட்டியும் சரி, டீச்சர் ஆனாட்டியும் சரி, டீக்கன் அனாயிண்டிங், எல்டர் அனாயிண்டிங், எந்த அனாயிண்டிங் இது என்ன யாரால வந்து அனாயிண்டிங்? அதை நம்ம ஆண்டவரை கனப்படுத்த யார் கூட இருப்பாங்க? தேவன் நம்மளோட இருப்பார். He is the anointing. He will be with us. He will lead us. He will help us win every battle. We'll keep moving forward. Like Uzziah, he kept moving forward. Then what happens? Read verse 8. Verse 9 வாசிங்க. 9வது வசனத்தை யாராவது? உசியா எருசலேமிலே மூலை வாசல் மேலும் பள்ளத்தாக்கு வாசல் மேலும் அலங்கத்துக்கு கோடிகள் மேலும் கோபுரங்களை கட்டி அவைகளை பலப்படுத்தினான். இந்த ஐடியால யார் 16 வயசுல தொடர்ந்த இந்த ஊழியத்துக்கு யார் இந்த ஐடியாலாம் கொடுக்கிறது? அவங்க அப்பா பண்ணாத காரியத்தை யார் பண்றாங்க? உசியா ராஜா கோபுரங்களை கட்டுறாங்க. கோபுரம் என்னங்க? வாட்ச் டவர். எதிராளி எந்த பக்கத்துல வரான்னு பார்க்கிறதுக்கு வாட்ச் டவர்ஸ் is building around Jerusalem. He is fortifying the city of Jerusalem. He is taking care of his people. That is our duty. God has called us and anointed us to fortify our people, that the wolves will not come and take them out, that enemy will not come and snatch them. We are to protect them, we are to keep them. That is why we are anointed to be bishop, to be apostle, to be pastors, prophets, teachers, whatever our anointing. We are called to fortify our people, that no weapon formed against them should prosper. ஜனங்களுக்கு நாம் பாதுகாப்பாய் ஒரு அரணாய் இருக்கும்படியாக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எப்பேற்பட்ட அழைப்பில் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோமோ நம்முடைய ஜனங்களை ஒரு அரணாய் இருந்து நாம் ஓநாய்கள் இருந்து நம்முடைய ஜனங்களை பாதுகாக்க வேண்டும் என்று தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவனுக்கு பள்ளத்தாக்கிலும் சமபூமியிலும் அநேக ஆடு மாடுகளும் மலைகளிலேயும் வயல்வெளியிலேயும் பயிர்குடிகளும் திராட்சை தோட்டக்காரரும் உண்டாயிருந்தபடினாலே அவர் வனாந்திரத்தில் கோபுரங்களை கட்டி அநேக துறவுகளை வெட்டினார். அவன் வெள்ளாண்மையை he took care of the animals, he took care of the cattle, and he not only took care of his people, but he took care of the animals that belonged to his people, that there was enough water, there was enough food and grain in his kingdom, in his rule. 16 வயசுல அந்த எவ்வளவு வேலை பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? அபிஷேகம் வந்ததுன்னா வயசு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. We can move mountains. We need anointing. அந்த anointing ஒன்று இருந்ததுனாக்கா ஆண்டவர் நம்மளை வெச்சி எதை செய்யணும்னு குறிச்சிருக்காரோ அந்த காரியத்தை
கண்டிப்பா நிறைவேற்றுவாங்க. No matter what, stay under the anointing. Don't move out of the faith. Don't move out of the anointing. அந்த அபிஷேகத்தை விட்டு விலகி போக கூடாது. அந்த அபிஷேகத்தோட நம்ம அந்த தாழ்மையா இருக்கும்போது அந்த அபிஷேகம் வருங்க. அந்த தாழ்மை இல்லைன்னா அந்த அபிஷேகம் நம்மளை விட்டு போயிடும். இந்த அபிஷேகமே சில பேர் எழுந்துடுறாங்க. சும்மா ஒரு எல்டர்னு சொன்னா போன சோதரம் சொல்றாங்க. தெரியுமா? சும்மா ஒரு எல்டர் பாருங்க, நீங்க சேரிட்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கூட யார் ஸ்தோத்திரம் போடணும்? பிஷப் தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்தோத்திரம் போடணும். சில பிஷப் எப்படின்னா அவன் நமக்கு ஸ்தோத்திரம் போடுறது அப்புறம் விசுவாசிங்க அங்க இருப்பாங்க, நம்ம பார்க்காத போறது. ஏன்னா ஒன்னும் ஸ்தோத்திரம் போடுவாங்க நமக்குள்ள மனசுல ஸ்தோத்திரம் சொல்லணும். ஏன்னா நம்ம வளர்ந்துட்டாங்க மாதிரி. ஆனா இப்போ அந்த பட்டத்தை கொடுத்ததுன்னு ஒரு பெருமை வந்துருச்சு. அவன் ஃபர்ஸ்ட் சொன்னா தான் நாங்க ஸ்தோத்திரம் சொல்லணும். அதெல்லாம் தப்புங்க. God doesn't, that's why God hates certain things. கனம் பண்ணுவது முந்தி கொடுக்கும் அப்படின்னா அந்த வசனம் யாருக்கு ஃபர்ஸ்ட் தெரியும்? அந்த வசனம் படிக்காதவங்களுக்கு தெரியுமா? படிச்ச போதகருக்கு போதகருக்கு தெரியுமா? அப்ப அந்த வசனம் ஃபர்ஸ்ட் யாருக்கு படிக்கணும்? அப்ப வீடு துடிக்கிற அந்த ஒரு கஷ்டத்துல ஒன்றும் வசதி இல்லாத ஒரு அம்மா அங்க இருக்கிறாங்கன்னா அந்த அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் கனப்படுத்தி அவங்க சோத்திரம் சொல்ல வேண்டியது யாருக்கும்? சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு சோத்திரம் சொல்ல வேண்டியது யாருங்க? சோத்திரம் சொல்றாங்க. அவனுக்கு என்ன சோத்திரமே தெரியாது. நம்ம சொல்றது தெரியாது. அவனை தான் சொல்ல எதிர்பார்க்கலாம். அவன் சொன்ன பிறகு வேணாம் நம்ம சொல்லலாம். நோ, கனம் பண்ணுவது முந்தி கொள்ளணுங்க. We have to initiate. We cannot pass them and go. Some of us are like that. ஏதோ ஒரு பட்டம் வந்துச்சுன்னா we forget all the basics. கேட் கீப்பர் ஃபர்ஸ்ட் கேட் தாங்க விடுறாரு. வந்த உடனே அவனோட பார்த்த உடனே என்ன பண்ணுவாங்க? வணக்கம் சொல்லுவாரு. அவர் சொல்லிட்டு சொல்லாத போட்டு ஒரு சீரியஸ் என்னப்பா போயிடக்கூடாது. என்னப்பா ரமேஷ் வணக்கம் எப்படி நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ போகணும். அப்படி சொல்லாத போனால் நம்ம ஊழியத்துக்கு தகுதியே. No, we are not fit. We are not fit if we don't understand the humility of Christ Jesus. He didn't wait for his disciples to come and feed him. He fed them. He didn't wait for his disciples to say good morning. He said good morning to them. கடற்கரையில் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப என்னன்றாங்க? அவன் வந்து ஏதாவது பேசுறாங்க. இவரு பிள்ளைகளே குட் மார்னிங் சாப்பிட ஏதாவது இவரு இனிஷியேட் பண்றாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? அவன் சொல்லிட்டோம் ஃபர்ஸ்ட். So we have to humble ourselves. This man was humble. This Hosea was humble, and the Lord did great things. He fortified. The Lord gave him ideas. God gave him thoughts. God gave him plans, and all those plans were executed, and he was elevated. Everybody is praising whom? Hosea, because he is doing good things. நல்ல காரியங்களை செய்ய 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 ஊரே யார் புகழுங்க? ராஜாவை புகழும். அப்படிதான் புகழ் வந்துச்சுங்க. நத்திங் ராங், புகழட்டும். ஆனா எல்லாம் புகழ் நம்ம வர புகழால நம்ம யாரால நம்ம புகழ் வந்ததுன்னுட்டு நடந்துக்கணும். தேவனுக்கு அந்த கனத்தை தேவனுக்கு நம்ம கொடுக்கணும். Thank you Lord, it's because of you I am getting this புகழ். நம்ம புகழ் தப்பு இல்லைங்க. ஏன்னா நம்மள ஆண்டவர் அந்த சீட்ல வச்சிருக்கிறதுனால நம்ம புகழும் போது அந்த புகழ் ஆண்டவர் தான். And we are glorifying God. And when you continue to read verse 11, உசியாவுக்கு யுத்தம் அப்பொழுது நான் ஆண்டவரை எதுவரைக்கும் என்று கேட்டேன். 26 2 நாளாகும் 26:11. Hosea had a well trained army. What he had a very trained army. Train பண்ணாத நமக்கு ஆர்மி இருந்தாங்க குழப்பம் வந்துருவாங்க. நம்ம ஊழியத்தில் இருக்கிறோம். நம்மளுடைய மக்களை நம்ம என்ன பண்ணோங்க? ட்ரெயின் பண்ணோம். ட்ரெயின் பண்ணாம நம்ம அவங்களை திட்டி பிரயோஜனமே கிடையாது. You have to train them. You have to train them. வாசிங்க
தமிழ்ல உசியாவுக்கு யுத்த வீரரின் சேனையும் இருந்தது. அது சம்பிரதியாகிய எலியானாலும் ஆதிகாரனாகிய மசாயானாலும் பராக்கிரமசாலிகளான வம்ச தலைவர் தொகை எல்லாம் 2600. அந்த தொகையெல்லாம் 2000 லீடர்ஸ்ல இவன் 2600 டிவிஷன்ஸ் தலைவர்ல 2500 அவங்களுக்கு கீழே ஒரு பேர் இருக்காங்க பாருங்க. நெக்ஸ்ட் இவர்கள் கையின் கீழ் சத்துருக்கள் விரோதமாக ராஜாவுக்கு துணை நிற்க பராக்கிரமத்தோடு யுத்தம் பண்ணுகிற 3,07,500 பேர் சேனை இருந்தது. 3,07,500 பேர் யார் கண்டல? 2,600 தலைவர்களுக்கு அன்றாட கீழே. அப்போ அவருடைய சேனை எவ்வளவு பேர் ஆரம்பிச்சுங்க? கையின் கீழ் 16 வயசு பையன் வந்துக்கிற புத்தி பாருங்க. 16 வயசுல இருந்து இப்ப என்ன ஒரு 10 வருஷம் நடத்திருப்பார். அதுக்குள்ள எவ்வளவு நடந்துச்சுங்க? சின்ன வயதிலே இட்ஸ் பீன் கிரேட் திங்ஸ். இட் இஸ் கிரேட் திங்ஸ். எத்தனை லட்சமா? 3,07,500. 3,07,500 யாருங்க? 3 லட்சம் 3 லட்சம் 3 லட்சம் 3 லட்சம் தான். அதான் 3,07,500. 375,000. 3,75,000. 7,500 இல்லைங்க, 75,000. 7,500. ஆமா. இந்த 2,600 தலைவர்களும் அவங்களாம் சேர்ந்தாக்கா ஒரு பெரிய ஆர்மி. யாருக்கு? உசியா. மற்ற நாடுங்க கண்டாலே இவனை அலறணும். உசியா ராஜா வராருனாக்கா அவர் தனியாக போவாரு. ஒரு புரோட்டோகால் ராஜா போனா, ராஜா வர நம்ம சிஎம் வராருனாக்கா புரோட்டோகால் என்னங்க? போலீஸ் சீஃப் வரும், புரோட்டோகால் ஆபீசர்ஸ் வருவாங்க, செக்யூரிட்டி வரும், அட்லீஸ்ட் ஒரு 25 பேர்னா வருவாங்க. அப்ப இந்த ராஜா எவ்வளவு பெரிய சேனையை வச்சிருக்கிற ராஜா எங்காவது போனாங்க விசிட்டிங்க்கு, அவர் கூட சேர்ந்து எவ்வளவு பேர் போவாங்க? திரளான ஜனம் போவாங்க. Then continue. The Lord gave him victory over every war. வாசிங்க அடுத்த வாசகத்தை. இந்த சேனைகள் எல்லாரும் உசியா கேடகங்களையும் ஈட்டிகளையும் தரச்சிராக்களையும் மார்க்கவசங்களையும் 15வது வசனத்தை வாசிங்க. கோபுரங்கள் மேலும் அலங்க கோடிகள் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிக்கிறதுக்கு நிபுணரான இவர் சயின்டிஸ்ட் ஆயிட்டாங்க. தொழிலாளிகள் கற்பிக்க பாருங்க எப்படி பாம்பு போடுறதுன்னு இவங்க கத்துக்கணும். அலங்க கோடி நின்று அம்பு போடுறது, அம்பு போடுறது எப்படி, கல்லு போடுறது, கல்ல உருட்டி தள்ளுறது எப்படி, இதெல்லாம் யார்கிட்ட கத்துக்கணும்? யாருக்கு வந்த ஞானம் இது? உசியா ராஜா. அவர் பெரிய ராஜாவா சும்மா சாதாரண ராஜாவா? பெரிய ராஜா. எவ்வளவோ காரியங்களை பண்ணி அவருடைய அந்த நாட்டை காப்பாற்றணும், அவருடைய மக்களை சமாதானத்துக்குள்ள வைக்கணும். எனிமி வந்தாக்கா எனிமிக்கு விரோதமா இப்படி எல்லாம் பண்ணணும்னுட்டு அவருடைய மைண்ட் கிரியேட் செஞ்சு எவ்வளவு வேலைகளை பண்ணி வச்சிருக்காரு பாருங்க. The same Lord is our God. Amen. He will give us all the plans, all the ideas, all the mind to lead our people. And we will grow. Our churches will grow. We will grow because God is going to bring many new souls. வேற சபைகளுக்கு வந்து சேர்றது இல்லைங்க. நம்மளுக்கு வேண்டிய ஆத்மாக்கள் யாருங்க? ரட்சிக்கப்பட்டு புதுசா சபைக்கு வந்து அங்கத்தினர் ஆகிறவங்க நம்மளுடைய சபையில அங்கத்தினர் ஆகிட்டு அவங்கள நம்ம உருவாக்கி அவங்கள நம்ம வளர்க்கறது நம்ம வேணுங்க. ஆல்ரெடி ரெடிமேடா வந்து போடுறது அது ஒண்ணுங்க. அது ஆல்ட்ரேஷன் எல்லாம் ரொம்ப கஷ்டம். ரெடிமேட் ஷர்ட் வாங்கிடுவாங்க, ஆனா டெய்லர் மேட் இஸ் டிஃபரெண்ட். ரெடிமேட் வேணும்னா கொஞ்சம் தூரம் கொஞ்சம் இதெல்லாம் இருக்கும். அது ஆல்டர் பண்ணணும்னு சொல்லுவாங்க. சார் இந்த ஆல்டர் பண்ணிட்டு புதுசா தைச்சிடலாம். உங்களோட சபைக்கு வந்து விசுவாசி அப்படிதான், அவங்க ஆல்டர் பண்ணதே பெரிய தலைவலி. அதோட நம்ம சொல்ற பேச்சு அப்படியே கேட்பாங்க. நம்ம சபை விசுவாசி எங்க போக கூடாது, வேற சபை விசுவாசி இங்க வர வேண்டாம். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும்? வளர முடியும். இல்லைன்னா சும்மா பிரச்சனை தான். So he is growing. வாசிங்க முடிச்சிடலாம். அவன் கீர்த்தி
வெகு தூரம் பரம்பிற்று. அவன் கீர்த்தி என்ன போச்சுங்களா? வெகு தூரம் பரம்பிற்று. அவன் பலப்பட்ட மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. அவனுடைய கீர்த்தி நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் என்ன பார்த்தாலும் யார் பேச்சுமா? உசையா பேச்சு. பக்கத்துல இருக்கிற நாட்டுக்கு கூட உசையானாக்கா தெரியும். இன்னைக்கு எப்படி இருக்கு பாருங்க, நம்ம கிராமத்துல போயிட்டு ட்ரம்ப்னா கூட தெரியுது. ராணல்ட் ரீகன் யாருக்கும் புரியாது, யார் யாருமா. ஆனா ட்ரம்ப்னா எல்லாருக்கும் தெரியுது. ஸ்ரீராமுக்கு தெரியுது, எல்லாருக்கும் தெரியுது. அவருடைய கீர்த்தி உலகத்துல எல்லாருக்கும் பரவிச்சு இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த உதயா ராஜாவுடைய கீர்த்தி. இப்ப நம்மளுடைய பிரசிடென்ட் பேர் என்ன? பொறுமொழி திரௌபதி முர்மு. நம்ம பிரசிடென்ட் பேரை சொல்றதுக்கு நம்மளுக்கு அமெரிக்கா பிரசிடென்ட் பேரை உடனே சொல்லிடுறோம். ஏதாவது ஒரு பண்ணாதான் வரும். ஒண்ணுமே பண்ணாம இருந்தாக்கா என்ன ஆகாது? அவன் கீர்த்தி நல்லதுனா பண்ண, கெட்டதுனா பண்ணு. அப்ப கீர்த்தி சில பேரோட கீர்த்தி என்ன ஆயிடுச்சுங்க, அவங்க கெட்டது பண்ணதுனால அவங்க கீர்த்தி அவங்க பேர் எல்லாரும் தெரிய வந்துருச்சு. ஆனா சில பேர் நல்லது பண்ணதுனால அவங்களுடைய பேரு எல்லா இடத்துலயும். சோ உசையா he did good. அவர் நல்லதையே பண்ணாருங்க. என்னென்ன பண்ணாருங்க? கொஞ்சம் பேக்ரவுண்ட் பாருங்க. என்னென்ன பண்ணாரு? ஃபர்ஸ்ட் கிணறு வெட்டினாரு. வாட்ச் டவர் வச்சு எனிமீஸை கவனிச்சாரு. அப்படின்னா எல்லாருக்கும் வேலை கொடுத்தாரு. அப்புறம் கேட்டலுக்கெல்லாம் என்ன பண்ணாங்க? தண்ணி அப்புறம் புல்டோசர் இதெல்லாம் இப்படி வச்சு எனிமியை அடிக்கிறதுக்கு அட்டாக் பண்ணதுக்கு. அப்புறம் ட்ரெயின் எத்தனை ஆர்மியை ட்ரெயின் பண்ணாரு? 3 லட்சத்துக்கு மேல ஆர்மியை ட்ரெயின் பண்ணாரு. இதெல்லாம் பண்ணதுக்கு அவருக்கு என்ன தூங்கிட்டு நடந்தவங்களா? ஊழியக்காரன் தூங்கியே டைம் வேஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்போ ஆர்மியில் அவர் அவ்வளோ கரெக்டாக இருந்தாருனாக்கா அவர் டைம் எப்படி கீப் பண்ணியிருப்பாங்க? அந்த ராஜா என்ன மாதிரி டைம் கீப் பண்ணியிருப்பாங்க? இப்போ நம்மளுடைய காரியங்களை நம்ம டைம் கீப் பண்ண மிஸ் பண்ணிடுறோம். ஆப்பர்ச்சுனிட்டி போயிட்டு போகலாம். நீங்கள் நைட் நான் ட்ரைன் பண்ணி அந்த டைம் மிஸ் பண்ணிட்டேன், என்ன ஆகும்? போக முடியாது. நம்ம போயிட்டு நான் 1000 எக்ஸ்கியூஸ் சொன்னா கூட ஓகே எக்ஸ்கியூஸ் சொல்றோம், ரைட். ஆனா போயிடும், அந்த ஃப்ளைட் போயிடும், நிக்காது. So that is how he trained everyone to be perfect, to be excellent, to be on time, to do the work. எல்லாமே கரெக்டா நடந்துருந்துச்சு. கண்டினியூ பாஸ்டர். அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்தான். தூபபீடத்தின் மேல் கரெக்டா இதெல்லாம் பண்றவரையும் ஆண்டவர் கூடவே இருந்தாரு. ஆண்டவருடைய வெளிப்பாடு கொடுத்தாரு, ஐடியாஸ் கொடுத்தாரு, கனத்தை கொடுத்தாரு, பேரை கொடுத்தாரு, வெற்றியை கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. அந்த எனிமீஸ் எல்லாம் என்ன பண்ணான்? நொறுக்கி கீழே தள்ளினான். தள்ளிட்டு ஒரு பெரிய வெற்றியை பெற்று அரண்மனைக்குள்ள வரும். அப்ப என்ன எல்லாரும் பாடிருப்பாங்க, இந்த ராஜாவுடைய புகழ் வாழ்க. எத்தனையோ எனிமீஸ் பிலிஸ்தீனை எல்லாரும் கீழே தள்ளி அந்த வார்ல வெற்றி பெற்று வந்துட்டு இப்ப இவர் ரெடி ஆகிறாரு. எல்லாத்துக்கும் ரெடி ஆகிறாரு. ஆண்டவர் நமக்கு எவ்வளவு வெற்றியை கொடுத்தாரு, எவ்வளவு மேன்மையை கொடுத்தாரு. எல்லா எனிமீஸையும் நம்ம கீழே ஆக்கிட்டாரு. இப்ப நம்ம இந்த ஆண்டவருக்கு கனத்தை செலுத்துவோம். நம்ம எங்க போனோம்? ஆலயத்துக்கு போய் ஆண்டவருக்கு ஒரு பலியை செலுத்தணும் அப்படின்னு யார் சொல்றது? ராஜா. இப்ப ராஜாக்கு என்ன வந்துச்சு? ஆண்டவருக்கு பலி செலுத்தணும். அது நல்லதா கெட்டதா? நல்லது. இப்ப பாருங்க எவ்வளவு ஆண்டவர் செஞ்சிருக்கிற நன்மைகளை துதிக்கிறதுக்கு எங்க போறாரு? ஆலயத்துக்கு போய் ஆண்டவர் செஞ்ச மகிமையான காரியத்தை என்ன சொல்ல போறாரு? ஆலயத்துல போய் எல்லாருக்கும் சொல்ல போறாரு. அது நல்ல விஷயம் தான், நல்ல காரியம் தான். ஆனா இவர் யாரு? ராஜா. ராஜாவுடைய அபிஷேகம். இவர் அரண்மனையில் இருக்கும்போது எங்க உட்கார்றாங்க? சிங்காசனத்துல உட்காரலாம். இவர் சிங்காசனத்துல உட்காரும் போது தீர்க்கதரிசி வந்தாலும் நிக்கணும், ஆசாரியர் வந்தாலும் நிக்கணும்.
அப்படின்னு உட்காரணும்னா கூட இந்த சீட்ல உட்கார முடியாது, எதிரில் இருக்கிற மற்ற சீட்ல தான் அவங்க உட்காரணும். ஆனா இப்ப இவர் எங்க போறாரு? ஆலயத்துக்கு பொறுப்படுறாரு. இப்போ இவர் ஆலயத்துக்கு போலாம் போது கூட எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க சொல்லுங்க? ஆயிரக்கணக்கான பேர். இப்போ ஊரே தெரிஞ்சிச்சு ராஜா எங்க வராரு, சர்ச்சைக்கு வராரு. சர்ச்சைக்கு வராருனாக்க என்ன பண்ணணும்? போனோம் ஆல்ரெடி கிளீனா சுத்தமா இருக்கிற சர்ச்சை கூட திருப்பி கிளீன் பண்ணுவோம். அப்படின்னு பைக்க பிடிச்சிடும். என்ன அவ்வளவு சுத்தமாக திருப்பி தேய்ச்சிருக்கிறாங்களே. ரோடெல்லாம் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி புல் இருக்குமா ரோட்ல? அதாவது பியூரிக்கு போட்டிருக்காங்க. ஆனா ராஜா வராருனாக்கா பியூரிக்கு போறதெல்லாம் கூட எடுத்துட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டு அப்புறம் திருப்பி வேணா போட்டுவாங்க. அந்த ராஜா இப்போ ஆலயத்துக்கு வராரு என்ன வந்துச்சு நியூஸ். இப்ப ராஜா அந்த ஆலயத்துக்கு வராருன்னு எல்லாரும் ஃபர்ஸ்ட் யார் மார்ச் பண்ணிருப்பாங்க? மியூசிஷியன்ஸ். இப்ப ராஜா ராஜா போவாரு ஆலயத்துக்கு. அவருக்கு என்ன இருக்குங்க? ஒரு சேரியட். அந்த சேரியட் கோல்டன் சேரியட். இன்னும் எவ்வளவு பெரிய ராஜா இருக்கு. ஒரு பெரிய யானை இருந்திருக்கும். அந்த யானை மேல ஒரு சேரியட். அந்த சேரியட் மேல இவர் ஏறி உட்கார்ந்து அவருக்கு ஒரு கிரீடம் இருந்திருக்கும். இருக்குமா இல்லையா? ராஜா ஆசாரிக்கு கிரீடம் இருக்கா? இல்ல. ப்ராஃபிட் கிரீடம் இருக்கா? அது யாருக்கு கிரீடம்? ஒரு பெரிய அபிஷேகம் இருக்கு. ஆனா இவங்க வந்து இன்னொரு அபிஷேகம் ஆசைப்பட்டார். அதுதான் வந்து பிரச்சனையே. இப்போ his pride leads him to downfall. இப்போ மேலே ஏறி உட்கார்ந்துட்டு எல்லாம் கிண்ணறம் எல்லாம் வாசிச்சுட்டு எங்க போறாங்க? அந்த சவுண்ட் வர 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 ஆலயத்துல என்ன சொல்றோம்? வந்துட்டாரு ராஜா கிட்ட வந்துட்டாரு. அந்த ட்ரம் சவுண்ட் எல்லாம் கேட்க கேட்க ஆலயத்துல என்ன போகும் நியூஸ்? ஆசாரியர் கிட்ட, ஆசாரியர் ஆர் ரெடி? எல்லாம் ரெடியா? அவர் வந்து நிக்க வேண்டிய இடம் கரெக்டா இருக்கா? எல்லாம் ரெடியா? அவர் வந்து எங்க நிக்க போறாங்க? அவர் வந்து பிராகாரத்தை தான் நிக்கணும். உள்ளோம் பரிசுத்த ஆலயத்துக்கோ மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கோ அவரு போயிடக்கூடாது. அவர் ராஜா தான். ஆனா அவருடைய இடம் ஒன்று இருக்கு. அந்த இடத்துல அவங்க ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. They're all coming. Now the procession is taking place. ஊரே வந்துச்சுங்க. என்னைக்கு வராத முன்னாடி வந்துருவோம் சபைக்கு. என்னத்துக்கு? ராஜா தீர்க்கதரிசி வந்து வர மாட்டாங்க. ஆசாரி வந்தாலும் ஆனா ராஜா வராங்கன்னா இங்க அப்படிதானே? டிகே சிவகுமார் சார் வராருனாக்கா நம்ம யாரும் வரோம்னாக்கா மனுஷனுடைய அந்த மனப்பான்மை அப்படிதான். அன்னைக்கு அப்படிதான். இந்த ராஜா வராருனாக்கா எல்லாரும் வந்துட்டாங்க. ஹவுஸ்ஃபுல், இடமே இல்லை. கேட்ல இருந்து உள்ள ஃபுல் கேட்டுக்கு வெளியெல்லாம் ஆட்கள். இப்போ ராஜா வந்துட்டாங்க. ராஜா வந்து எங்க இருக்கிறாரு? அவருடைய மகிமையான சேரிட்ல இருந்து இறங்கி நிற்கும் போது அவங்க கூட இருக்கிற மிலிட்டரி அந்த ஆபீசர்ஸ் எல்லாம் சல்யூட் அடிச்சு அவரும் உள்ள வரவேற்று அப்போ ஆசாரியை வந்து என்ன பண்ணிருக்கோங்க? அபிஷேகம் கொடுத்து வரவேற்குவாங்க. தீர்க்கதரிசி யார் கொடுக்குறாரு? ஏசியா கூடவே இருக்கிறாரு. ஏன்னா அவர் தீர்க்கதரிசி. ராஜா அவரு அனாயிண்டட் கிங். அசரியா அவர்தான் அனாயிண்டட் ப்ராஃபட். அன்னைக்கு அந்த காலத்துல அசரியா ஒரு பிரீஸ்ட், அனாயிண்டட் பிரீஸ்ட். இப்போ மூணு பேரும் சேர்த்து தேவாலயத்துல சேர்ந்துருக்காங்க. இப்போ மூணு அனாயிண்டிங் எங்க இருக்குமோ? ஆரோட ஆலயத்துல இப்ப எத்தனை அனாயிண்டிங் இருக்கு? மூன்று அனாயிண்டிங். சாதாரணமா அந்த மூன்று அனாயிண்டிங் ஒன்னா சேர்த்து கிடையாது. மூன்று அனாயிண்டிங் ஒன்னா சேர்ற இடம் ஆலயத்துல எப்பவுமே நடக்காது. ராஜா வரும்போது தீர்க்கதரிசி இருக்க மாட்டாரு. தீர்க்கதரிசி வரும்போது ராஜா இருக்க மாட்டாரு. ராஜாவுடைய இடத்துக்கு தீர்க்கதரிசி போகும்போது ஆசாரியா அங்க இருக்க மாட்டாரு. எங்க அரண்மனையில் இருக்க மாட்டாரு. புரியுதுங்களா? ஆனா ஏசுநாதர் இப்ப வந்தா எத்தனை அனாயிண்டிங்க? இரண்டு மூன்று பேர் இருந்தா அவங்க என்னன்றாங்க? அங்க எத்தனை அனாயிண்டிங் இப்போ வருது? ஏசுநாதர் வந்தா நம்ம மூன்று அனாயிண்டிங் அவருக்குள்ள இருந்து ஒன்றா ஒரே நேரத்துல வருதுங்க. அதுதான் வித்தியாசம். So in the New Testament, when we invite Jesus, three anointing together comes to build us. அபூர்வம் எதுங்க? பழைய ஏற்பாட்டுல இந்த மூன்று பேரும் ஒன்னா சேர்ந்து it's very rare. It doesn't happen. வாரம் வாரம் நடக்காது. எப்பாவது ஒரு முறை தான் நடக்கும். இப்போ வந்துட்ட உடனே
அது வரலையும் ஓகே. இப்ப இந்த ராஜா என்னன்றாரு? ஆசாரனாகிய அசரியாவும் அவனோடு கூட கர்த்தரின் ஆசாரியனா பராக்கிரமசாலிகள் அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் அவன் செஞ்ச மீறுதல் என்னங்க? ஆசாரியர் செய்ய வேண்டிய வேலையை நான் செய்யறேன்னு எடுத்துக்கிட்டுதான் தூபகாட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள போயிட்டு ஆசாரியர் சொல்றான், நீ சும்மா இருப்பா, என்னால தானே எவ்வளவு மகிமை வந்துருது, என் அரண்மனையில இருந்து தானே உனக்கு சம்பளமும் வருது. இங்க டெம்பிள்ல வர அந்த வருமானம் எங்க போயிடுங்க? ட்ரெஷரிக்கு போயிடும். ராஜா சொல்றதுதான் அட்மினிஸ்ட்ரேட்டர் ராஜா அவரு. அங்க ஊர்ல இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் வேலை கொடுத்து அவர் சம்பளம் கொடுக்குறது யாருங்க? ராஜா. இப்ப ராஜா வந்து என்னன்றாரு, நான் உன்னை விட கொஞ்சம் பெரிய ஆளு. ஆக்சுவலா மாட்டீங்கன்னா 3 பேரும் ஒண்ணுதான். ஊழியம் வேற, பெரிய ஊழியம் சின்ன ஊழியம் அது வேற. ஆனா அனாயிண்டிங் எல்லாருக்கும் ஒரே அனாயிண்டிங். சேம். பட் வாட் இஸ் திஸ் மேன் டூயிங்? நீ செய்யாதன்னு யார்கிட்ட சொல்றாங்க? ஆசாரியர்கிட்ட. ராஜா நீ வந்து என்ன செய்யாத, தூபம் காட்டுற வேலை கொஞ்ச நேரம் நிறுத்திக்கோ, இன்னைக்கு நான் வந்திருக்கிற ஆலயத்துக்கு. அந்த மாதிரி தான் நம்ம எல்லாம் பண்றோங்க. யாராவது ஒரு மாதிரி யாருன்னு ஒரு ராஜா வந்துட்டாருனாக்கா நம்ம நீங்க வேண்டிய புல்பிட்ட விட்டு கொடுத்து நம்ம யாருக்கு கொடுத்துடுறோம்? நம்மளே கொடுத்துடுறோம். பாண்டர் அவராடி வர நம்மள அடிவார், நம்மள தான் அடிவார். ஆனா அங்க there is so much protocol in the kingdom of God. ஆண்டவருடைய இந்த ராஜ்யத்துல there is so much of protocol. We have to follow every protocol, then we are blessed. இப்ப என்ன ஆச்சுங்க? இவர் என்ன பண்றாரு? நான் வந்து அப்போ அந்த நேரத்தில் யார் எழுப்பி நின்று கரெக்ஷன் பண்ணிருக்கணும்? தீர்க்கதரிசி என்ன பண்ணிருக்கணும்? ஏசியா என்ன பண்ணிருக்கணும்? ராஜா எல்லாம் கரெக்ட் தான், ஆனா இந்த வேலை உங்களுடைய வேலை இல்ல. அப்ப இவர் என்ன பண்றாரு? அமைதியா இருந்தார். யாரு? தீர்க்கதரிசி. எனக்கு ஃப்ரெண்டு, ராஜா கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. ஏன்னா எப்ப பார்த்தாலும் அவங்க 2 பேரும் ஒண்ணா வருவாங்க, ஒண்ணா டீ குடிக்குவாங்க. அதனால ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. க்ளோஸ் ஃப்ரெண்ட் தப்பு பண்ணாங்க, என்ன பண்றது இல்ல. க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கும் தப்பு பண்ணா சொல்ல மாட்டான், கண்டுக்காத போயிருக்கு. அப்படியா? அந்த மாதிரி தான் இப்படி காய் போச்சுங்க. க்ளோஸ் ஃப்ரெண்டு ராஜா தப்பு பண்றாரு, இக்னோர் பண்றாரு. அவருடைய ஊழியத்துல குறை வந்துச்சு. யார் ஊழியத்துல? தீர்க்கதரிசி ஊழியத்துல இப்போ குறை வந்துச்சு. தீர்க்கதரிசி ஊழியம் வந்து அந்த இடத்துல ஸ்டாப் ஆகி போச்சு. அந்த இடத்துல தீர்க்கதரிசி இன்டர்ஃபியர் ஆயிருந்தா ராஜா கேட்டு இருப்பாரு. ஏன்னா தீர்க்கதரிசி கையில அவ்வளோ அனாயிண்டிங் ஆர்டர் கொடுத்து வச்சிருக்காரு. அந்த தீர்க்கதரிசி சாப்பிட்டு சொல்லிட்டாருனாக்கா ராஜா அந்த த்ரோன் விட்டு கீழே இறங்கிடுவார். அந்த மாதிரி ஒரு அனாயிண்டிங் யாருக்கு? தீர்க்கதரிசிக்கு. பிலியாம் கதை தெரியலீங்களா? அவன் சபிச்சா சபிக்கப்படும், அவன் ஆசீர்வதிச்சா ஆசீர்வதிக்கப்படும். அதனால எதிராளி அவனை புடிச்சு நீ மாப்பா வந்து ஓவாலிய சபின்னு கூப்பிட்டு போறான். அது ஒரு கதை, அது வேற. ஆனா இன்னைக்கு இந்த தீர்க்கதரிசி ஏசியா அவர் வந்து மைனர் தீர்க்கதரிசியா மேஜர் தீர்க்கதரிசி? ஏசியா பெரிய தீர்க்கதரிசி, மேஜர் தீர்க்கதரிசி. ஆனா இந்த மேஜர் தீர்க்கதரிசி இந்த ஒரு மைனர் தீர்க்கதரிசி தான் கூட ஒரே சும்மா இருப்பா. ஆனா மேஜர் தீர்க்கதரிசி என்ன பண்றாரு? மேஜர் தப்பு பண்றாரு, அவரை விட்டுட்டாரு. இப்போ ராஜா என்ன பண்ற? இன்னொரு படி பின்னாடி இருக்காரு. தீர்க்கதரிசி ஒரு படி பின்னாடி இருக்காரு. தீர்க்கதரிசி கிட்ட போய் கையை பிடிச்சி அப்படின்னு அலையாட்டி தாப்புறோம். இந்த ராஜா உள்ள போய் பண்றாரு. போய் என்ன பண்றாரு? சூபத்தை எடுக்கும் போது ஆசாரியர்ங்க, அசிஸ்டன்ட் ஆசாரியர்ங்க எத்தனை பேருங்க? 80 பேர் இருக்காங்க. ஆசாரனாக அசரியாவும் அவனோடு கூட கர்த்தரின் ஆசாரிய பராக்கிரமசாலிகளாகிய 80 பேரும் அவன் பிறகே பிரவேசித்தார். 80 பேர் யாரை போய் தடுக்கிறாங்க? இந்த
ராஜாவை தடுக்கிறாங்க. ராஜா நீ பண்ணது கரெக்ட் இல்ல ராஜா, இதெல்லாம் கரெக்ட், நீ வந்த எல்லாம் கரெக்ட், ஆனா இப்போ நீ பண்ற வேலை சரியில்லைன்னு தீர்க்கதரிசி செய்ய வேண்டிய வேலையை யார் செஞ்சிருக்கிறாங்க? ஏன் செய்யறாங்க? தீர்க்கதரிசி செய்யாததுனால தான் செய்யறாங்க. தீர்க்கதரிசி செஞ்சிருந்தாங்க செஞ்சிருப்பாங்களா? சில காரியங்கள் நம்ம செய்யாததுனால தான் நம்ம அசிஸ்டன்ட் சில பேர் செஞ்சிடறாங்க. அப்புறம் நம்ம அவனை திட்டின்னு இருப்போம். நம்ம காரியத்தை யார் செய்யணும்? நம்ம செய்யணும். அவங்க போட்டு அவங்க செஞ்சுட்டாங்கன்னு அவங்க போய் திட்டின்னு இருக்கு. நம்ம காரியத்தை நம்ம என்ன பண்ணுங்க கருத்தா. சில பேர் கதை என்னன்னாக்கா எல்லாரும் காரியத்தையும் செய்வாங்க, அவங்க காரியத்தை கொண்டு வருவோம். நம்ம காண்டல் என்ன கொடுத்துருக்காரோ அதை நம்ம செய்யணும். அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. நோ மேட்டர் வாட். சாக்கு போக்கெல்லாம் சொல்ல கூடாது. Now what is happening? 80 பேர் வந்து பராக்கிரமசாலி. அவங்க என்ன பண்றாங்க? யார் தடுக்கிறாங்க? ஒரு ஆளு ராஜாவை தடுக்கிறாங்க. ராஜா நீ ஃபர்ஸ்ட் இங்க உள்ள வந்ததே தப்பு, இப்போ வேற என்னன்ற எதிர்த்து நின்றாங்க. இப்போ ராஜா வந்து என்ன பண்றாரு? அவருக்கு என்ன வந்துச்சு? இப்போ கோபம், மேட்டிமை, கோபம், பெருமை, ஆங்காரம் எல்லாம் யார் வந்துச்சு? ராஜா. என்னடா நினைச்சிருக்கிற நீ? சில பேர் தராங்களே மரியாதையே கொடுக்க தெரியாது. போடும் ஊழியக்காரன் வாயில எங்க பாஸ்டர் கேள்வி, நான் யாராவது சின்ன பிள்ளைங்க கூட வாடா போடான்ட்டு இவர் செய்த சொல்லவே மாட்டேன். சில பேர் டேய் அதெல்லாம் ஊழியக்காரனுடைய வார்த்தையே கிடையாது. அவன் எவ்வளவு சின்ன பையனா இருக்கட்டும், சின்ன குழந்தையா இருந்தா கூட வாடா போட சொல்லக்கூடாது. டேய் வாடா இங்க அப்படின்னா என்ன ஆகுதுங்க? நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஓவர். இப்போ நீங்க ஒருத்தர வாடா அப்படின்னாக்கா என்னப்பா எவ்வளவு பெரிய ஊழியக்காரன் வாடாடுறாரு போடாடுறாரு, வா வா போவா. Learn to respect even the ones who are under us, even the ones who are in Sunday school, in youth. Don't நம்மளுடைய சொந்த பிள்ளைகளோட நம்ம என்ன பண்ணுறீங்க? வாடா போடான்னு இல்லை. அன்புல சில பேரை வாடாடலாம், அது வேற. ஆனா அதே லாங்குவேஜா மாறிக்கிறது. We have to change. ஏன்னா அபிஷேகத்துக்கு முந்தி நம்ம அப்படியெல்லாம் பேசிருக்கலாம், அதெல்லாம் ஓகே. அபிஷேகத்துக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்குது, அது வேற. அது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்ல. ஆனா பப்ளிக்ல வரும்போது அதே ஃப்ரெண்டோட நீங்க வாழ போறான்னு சொல்லக்கூடாது. So that you will maintain your dignity, your God's dignity. ஏசுநாதர் அவர் சீஷர் வாழ கூப்பிட்டாரு. பேர் சொல்லி பீட்டர் கம்மியா, ஜான் கம்மியா, யோவான் அந்த பேர்ல சொல்லி தான் கூப்பிட்டாரு. யாருமே சிங்குலர் டாக் பேசுறதே கிடையாது. கிரீக்ல போய் படிச்சாக்கா கிளீனா புரியும். அவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க? மரியாதை செலுத்தினாங்க. And here this man is getting angry. அடுத்த வசனத்தை வாசிங்க. ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று உசியாவே கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல. உமக்கு என்ன இல்ல? யார் சொல்றது? தீர்க்கதரிசி சொல்ல வேண்டிய காரியத்தை யார் சொல்றாங்க? ஆசாரியர். செகண்டரி ஆசாரியர், மெயின் ஆசாரியர் கூட இல்லைங்க. செகண்டரி ஆசாரியர், எல்டர்ஸ்மோ டீக்கன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஐயா நீங்க பண்ண கூடாது, ஐயா நீங்க அதெல்லாம் கைய வைக்க கூடாது, அதை விட்டுருவோம் அப்படின்ட்டு எவ்வளவு சொல்றாங்க. அதையும் மீறி இவர் என்ன பண்றாரு? தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரனாகிய ஆசாரியருக்கே அடுக்கும். பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம் செய்தி. இப்ப எவ்வளவு நேரம் என்ன ஆச்சுங்க? வரதுக்கு முன்னாடி அங்க என்ன சங்கீதத்தை என்ன வசனம் என்ன பாட்டை பாடி இருப்பாங்க? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த, இந்த ஆலயம் பரிசுத்தமான ஸ்தலம். அந்த ஆலயத்துல என்ன பாட்டு வந்திருப்பாங்க? எல்லாரும் என்ன பாடிட்டு இருந்திருப்பாங்க? பரிசுத்த நீர் பரிசுத்த நீர் பரிசுத்தர்ன்ற பாட்டு தான் எங்க தொழிச்சிட்டு இருந்திருப்போங்க ஆலயத்துல. ராஜா வரும்போது ஓ ராஜா வராரு இந்த ஆலயத்துல, அவரும் வரும்போது சேர்த்து யாரும் துதிக்க போறோம்? சேனைகளின் கர்த்தரை துதிக்கிறோம். பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம்ன்ற அந்த இடத்துல இங்க வந்து என்ன பண்றாரு பாருங்க. கொஞ்ச நேரத்துல பரிசுத்தலத்தை விட்டு வெளியே போம் போடுறாங்க. மீறுதல் செய்தி, இது தேவனாகிய கர்த்தராலே நமக்கு மேன்மை லமையாது என்றார்கள். இது எல்லாம் நாம இனிமே பொறுத்து கொள்ள முடியாது. அப்போது நம்ம பிஷப் பண்றோம், எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ், எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம்? சரி பரவாயில்லையா விட்டுலாம், அது ஒரு விஷயம் தானே அப்படின்ட்டு we compromise. No compromise after that anointing. We should not compromise. We should stand for the truth. We should stand for the discipline. We should stand for the
right things of the Lord. We should stand for it. இந்த காலத்துல என்ன நடக்காங்க, தப்பு பண்ணிட்டு தான் நிறைய பேர் சப்போர்ட் பண்றது. ஐயோ பாவம் பாசம் தெரியாத பண்ணா விட்டுருவோம் விட்டு நம்மள தான் விரோதிப்போம். நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்தாக்கா ஏதோ லேட்டா பண்ணாங்க பாஸ்டர், விடுங்க பாஸ்டர் பரவாயில்ல, இல்ல கரெக்ட் பண்ற பரவாயில்ல பாஸ்டர், விடுங்க பாஸ்டர், நம்ம செட் ஆயிடுவோம் அப்படின்ட்டு யாருக்கு விரோதமா பேசுறாங்க இன்னைக்கு? ஆசாரியனுக்கு விரோதம், ஊழியக்காரனுக்கு விரோதமா. இப்ப நம்ம யாராவது ஒருத்தர் கரெக்ட் கிழிச்சு போன ஜீன்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டோம்னா ஏப்பா தம்பி இதெல்லாம் போடுற அப்படின்னு நம்ம கரெக்ஷன் பண்ணியிருந்தா ஒரு எல்லாரும் வந்து ஐயோ உண்மையா பரவாயில்ல, இந்த காலத்துல அப்படித்தான் பரவாயில்ல, உண்மையா அட்லீஸ்ட் வந்தானேன்ட்டு அவன் இதுலயே வர சொல்லுவாங்க. நடந்தா இடுப்புல போடுறது பேண்ட் ஐயா பரவாயில்லையா இருந்தா போச்சுட்டு அவன் அதை ஆடிக்கிட்டு அழகு வச்சு பாடின்னு கண்டு விட்டுருவோம். நம்ம பையன் உட்காந்துக்கிறோம், அவன் பேண்ட் போடும்போது ரொம்ப பேண்ட் அந்த கரெக்ஷன் இன்னொரு எழுதாரு. ஏன்னா அவன் வீட்டுல ஒருத்தர் அவனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட வந்து என் பரவாயில்ல சின்ன பிள்ளைங்க அப்படிலாம் அப்படியே விட்டா தானே சபை வளரும். காம்ப்ரமைசிங் எல்லாத்துலயுமே காம்ப்ரமைசிங், எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணணும் அதில் பண்ண மாட்டாங்க. எல்லாத்துலயும் காம்ப்ரமைஸ் கூட்டத்தில் அப்படி நடந்தவங்க அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கூடாது. we should not compromise. அப்படிலாம் பேசுவாங்க. அந்த நேரத்துக்கு நம்ம அவர் சொல்றோம் இல்லைங்கய்யா தப்பு, அதை நீங்களே கூட சேர்ந்துன்னு அவனை கரெக்ஷன் பண்ணுங்க. சில பேர் எப்பவுமே தப்பானவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. தெரியுமா? அப்படிதான் ஷர்ட் இவ்வளவு தூரம் கட்டி பட்டன் கட்டி வரும், கொஞ்சம் நம்ம சொன்னாக்க கோச்சுப்போம். So we have to be very careful in correcting people. கண்டிப்பா நம்ம அதெல்லாம் நிக்கணும்ங்க. அப்புறம் வாசிங்க ஐயா முடிச்சவங்க டைம் ஆயிடுச்சு. அப்பொழுது உசியா கோபம் கொண்டான், அவன் தூபகலசத்தை தன் கையில் பிடித்து ஆசாரியரோடு கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூபபீடத்தின் முன் இருக்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம். யாருக்கு? உசியாவுக்கு குஷ்டரோகம் வந்துச்சு, நெற்றியில குஷ்டரோகம். அந்த நேரத்துல அவன் அட்லீஸ்ட் அந்த ஆசாரியர் சொல்லும் போது ஓகே சரி, இப்ப ஈகோ வந்துச்சு. இந்த ஈகோன்றது பொல்லாத ஒரு காரியம். அந்த ஈகோன்றது வந்துச்சுன்னா நம்மளுக்கு தாழ்ந்து போலான்னு ஒரு எண்ணம் மனசுல இருந்தா கூட அதை விட்டு கொடுக்காம நான் இப்படிதான் இருப்பேன். அதுதான் ஈகோ. அந்த ஈகோன்ற வார்த்தையினுடைய ரியல் ஃபார்ம் என்னன்னாக்கா எட்ஜிங் காட் அவுட். அதை வச்சுதான் ஈகோன்னு கொண்டாந்தாங்க. ஆண்டவரை வெளியே வச்சிருக்கு தான் ஈகோ. சோ ஈகோ வந்துச்சு யாருக்கு? இந்த ராஜாவுக்கு. அந்த ஈகோ வந்த உடனே யார் தொடருது? ஆண்டவரை தொட்டு அவருடைய நெற்றியில எல்லாம் வச்சான் குஷ்டரோகம். எல்லாரும் என்ன சொல்றாங்க, அப்படி நாக்கே ஆயிடுச்சு, தெரிஞ்சிச்சு அடடட என்னமோ ஒண்ணு ஆயி போச்சு. நெத்தியில என்ன ஆச்சு? குஷ்டரோகம் வந்து யாருக்கு தெரிஞ்சிச்சு? ஊசியா ராஜாக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ பரிசுத்தம் பரிசுத்தர் பரிசுத்தர் என்ற இடத்துல என்ன வந்துச்சு வார்த்தை? இப்போ அசுத்தம் தீட்டு தீட்டு. ஆலயத்துக்குள்ள என்ன பாட்டு? இப்போ தீட்டு தீட்டு. என்ன பாட்டு பாட வேண்டிய ஆலயங்கள்ல நீங்க என்ன பாட்டு பாடிட்டு இருக்கு? தீட்டு தீட்டு, வெளியே போ வெளியே போ. நம்மள என்ன ஜனங்க அர்த்தம் எவ்வளவு உள்ளவா பாவிலே மனம் திரும்பி உள்ள வாழ்ற ஆலயங்கள்ல நீங்க என்ன போச்சு? வெளியே போ. ஏன்னா ஆலயத்துக்குள்ள என்ன போச்சு? தீட்டு வந்துச்சு, அசுத்தம் வந்துச்சு. ஆலயத்துக்குள்ள நடக்கக்கூடாத காரியங்கள் ஆலயத்துக்குள்ள நடக்க தொடங்கிச்சு. அபிஷேகத்தை தப்பா பிரயோஜனப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான், ஆனா தப்பா பிரயோஜனப்படுறாங்க. அதனால ஆலயத்துக்குள்ள என்ன வந்துச்சுங்க? நம்ம பரிசுத்தர் பண்ணோட ஆண்டவர் காரணத்தை என்னவா கேட்போம்? இப்போ அசுத்தமா தான் கேட்போம், பரிசுத்தமா கேட்காது. ஏன்னாக்கா அபிஷேகத்தை நம்ம என்ன பண்ணி விட்டோம்? குறைவாக்கி விட்டோம். எல்லாரையும் சேர்த்துக்கிறது கேட்டாக்கா இன்க்ளூட் எவ்ரிபடி. ஆர்டர் எல்லாரும் வருத்தப்பட்டு பாரசூரை எல்லாரும் என்ன எடுத்து வாருங்கன்னு சொல்றாரு. அப்போ ஸ்டேஜுக்கு எல்லாரும் வாருங்கள், எல்லாருமே நில்லுங்க.
ஜெபிக்காதவங்க கூட வந்து வாசிக்கலாம், ஜெபிக்காதவங்க கூட வந்து பாட்டு பாடலாம். பைபிளோ தர மாட்டோம், ஆனா வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருப்போம். கரெக்டுங்களா? நான் பேசுறேன் கோவத்தில் What is happening in preaching? அப்படியா? So அதுக்கு we have to be very careful. இன்னைக்கு அவன் பதவி கொடுக்கலனாக்கா, சண்டே ஸ்கூல்ல அவனை யூஸ் பண்ணனாக்கா அவன் யாரும் என்னன்றான், நான் போயிடுறேன், நான் தேவனுடைய இன்னொரு ஆலயத்துக்கு போயிடுறேன், வேற சொல்றேன். என்னங்கய்யா? இன்னொரு ஆலயம் வேணாம், நானே ஆலயம் பண்ணி நானே தேவாலயம் ஆச்சே, நானே போய் காட்டுறது தனியா. அவனே ஒரு சர்ச்சை ஆரம்பிச்சிடறான். ஐயோ, அந்த மாதிரி ஆரம்பிச்சவங்க கதைகளை போய் பாருங்க. பிரசிடென்ட் ட்ரம்ப் ஒரு புது ரூல் போட்டுக்கிறாரு தெரியுமா? சர்ச் ஆஃப் சர்க்குலர் வந்துச்சுங்க. இந்த ஐஷோரியம், அதாவது ஒரு காலேஜ்ல படிச்சு தீசிஸ் எழுதாம டாக்டர் போட்டுங்கிறவங்க வீசா வாங்கினா அமெரிக்கா போனாக்கா அந்த வீசாவுக்கு கேன்சல் பண்ணி அனுப்பிச்சிடுறேன். அவ்வளோ ஸ்ட்ரிக்டா போட்டாங்க. பெரிய ரூல், எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர், நான் சாதாரண எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ல அவதான் நல்ல ஆனரரி டாக்டர் நிறைய பேர் வாங்கிட்டாங்க. இப்ப எல்லாம் கட்டிருந்தோம் டாக்டர் பட்டத்தை எடுத்துல நம்ம பிரச்சனை அவங்களுக்கு எல்லாம் அமெரிக்கன்ஸ் கூட அதிக அமெரிக்கன்ஸ் டாக்டர் என்ன டாக்டர்னா கூப்பிட்டு சொல்லிட்டாங்க அந்த டாக்டர். இப்போ 4 பேர் கூப்பிட்டாங்க நம்ம என்ன ஆயிடும்? பிஷப் ஆயிடும். அதாவது அந்த கதையெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம எல்லாம் ஆஃபீஸாக வச்சுருக்கிறோம், ஏதாவது டாக்டருக்கு போயிட்டு அங்கே இமிகிரேஷன் கேட்டால் உடனே கேட்பார் எந்த சர்டிஃபிகேட், அந்த சர்டிஃபிகேட்டோட உறுதி நம்ம அங்கே எத்தனை வருஷம் உட்காந்து கிளாஸில் போயிட்டு தீசஸ் என்ன, அந்த தீசஸ் என்ன பண்ணேன், என்னென்ன பண்ணேன், இந்த வெரிஃபிகேஷன் பண்ணாக்கா ரெக்கார்டில் இருக்குதா இல்லையா, நீ போப்பா இந்த மாதிரி ஆளுங்க எங்கள் ஊருக்கே வரக்கூடாதுன்னா எவ்வளோ பேர் வெளியே வந்துட்டாங்க. பாடல் குஜராத்லேயே 750 பேர் பேசுறாங்க 2 வாரத்துக்கு எல்லாம் இந்த மாதிரி. அப்புறம் ஐடியில் போய் சர்டிஃபிகேட் வச்சு நிறைய பேர் போயிடுறாங்க. அவங்களெல்லாம் முடிச்சு எல்லாரும் கொஞ்சம் அப்புறம் க்ளீன் பண்ணுறாங்க, கரெக்ட் பண்ணுறாங்க, காம்ப்ரமைஸ் பண்ணுறேன். ஆனால் நம்ம ஊழியக்காரனும் பரவாயில்ல, போய் சர்டிஃபிகேட் பண்ணாலும் அதை ஜாப் பண்ணி ஆசீர்வதிச்சு எப்படின்னா போய் ஒரு வேலை சேர்த்து புண்ணியம் தலைமுறையும் ஆசீர்வதிப்பாரு. சிரிக்கிறீங்க? True or false? நம்ம பண்றது நல்லதான், நம்ம பண்றது நல்லதான், நம்ம பண்றது சும்மா ஏதாவது ஒண்ணு சொல்லிடுவாங்க, அவனை சேர்த்துக்கிட்டு ஊழியத்துல அப்புறம் வெரிஃபை பண்றது. நம்மளுக்கு கதை என்னன்னாக்கா, நம்மளுக்கு என்ன முன்புத்தி கிடையாது, நம்மளுக்கு ஊழியக்காரங்களுக்கு நம்மளுக்கு பின்புத்தி. எல்லாரும் சேர்த்து அப்புறம் நம்ம சேர்த்து இருக்கக்கூடாது, ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கிறது, ஃபர்ஸ்ட் பதவி கொடுத்துருது, பதவி கொடுக்கறதுக்கு மீது யோசிக்கிறது இல்லை, அப்படி யோசிக்கிறது. எப்படிடா அவனுக்கு கண்டுருக்காங்க, எப்படி அவனுக்கு மைக்கப் பண்ணுறது, எப்படி அவனுக்கு உட்கார வைக்கிறது, ஆக்டிங் பண்றாங்க. That is the work of the Holy Spirit. அவரை வச்சு பண்ணோம்னாக்கா அந்த மாதிரி வரவே வராதுங்க, சந்தோஷப்படுவோம். ஸோ இவங்க என்ன பண்றாங்க, எல்லாம் அசுத்தம் தீட்டு. இப்போ பாட்டே மாறிடுச்சு, ஸ்கிரிப்டே மாறிடுச்சு, ட்ரம்மர்ஸ் வந்து டியூனே மாறிடுச்சு. எல்லாம் சந்தோஷமா பாடின முகங்களை பெனாய் போச்சு, துக்கமாயிடுச்சு. ஆலயத்துக்குள்ள எப்படி வரணும்னு இருக்கு, துதியோட சோத்திரத்தோட வரணும்னு இருக்கு. இப்போ இங்க ஆலயத்துக்கு வெளியே போறவங்க எப்படி போறாங்க, துக்கத்தோட துதியோட போவாங்க. பரலோகம் என் சொந்தமே. இப்ப என்ன போச்சு இந்த ராஜா கதை கந்தலாயிடுச்சு. தலை நெத்தியில வந்திருந்தோம். இப்போ அவருக்கு என்ன தெரியும், இந்த ஊருடைய லா என்ன, நம்மள ஊருக்குள்ள
சேர்க்க மாட்டாங்க, வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டாங்க. அரண்மனையில இருந்து வந்தார், கெட்டியமா வந்தார், இப்ப அரண்மனை போக முடியுமா? ரிட்டர்ன் அந்த சேரிட் மேல ஏறி உட்கார முடியுமா? ஏன்னா தீட்டு இவர் தொடுறது என்ன ஆயிடும்? இவர் தொடர பொருள் எல்லாம் இப்போ தீட்டு. இவர் யானை தொட்டாருனாங்க அவன் போய் குடிக்கணும். ஏன்னா தீட்டு இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய அவமானம், டேபு, அவமானம். அவன் ஒரு வீட்டை ஒரு பகுதியில போறானாக்கா அவன் என்னன்னு சொல்லிட்டு போனோம், நான் அசுத்தம்னு சொன்னோம். சப்போஸ் தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அவங்க ஏரியா பக்கம் அப்படி வராங்கனாக்கா இங்க கத்தணும், இவங்க என்னன்னு கத்தணும், அசுத்தம் கிட்ட வராது அசுத்தம். அப்போ ஓகே, இது என்ன கேம்ப்? குஷ்டரோகி கேம்ப். அந்த கேம்ப் கிட்ட நம்ம போகக்கூடாதுன்னு தூரம் போயிடுவாங்க. குஷ்டரோகனுடைய கேம்ப் எங்க இருக்குங்க? ஊருக்கு வெளியே இருக்கும். சுடுகாடு எங்க இருக்கும்? ஊருக்கு வெளியே தான். நம்ம ஊர்ல தான் எல்லா ஊரும் ஊராகி போச்சு. கூட்டா வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி ஆயிடுதுங்க காலம். அவன் வீட்டு வாசல பச்சுக்கிறாங்க. இதெல்லாம் அந்த காக்கா தூக்குவாங்க. ஃபுல்லு. ஆனா அதே இப்போ அது முந்தி ஊருக்கு வெளியே தான், இப்போ அது ஊருக்குள்ளாகி போச்சு. ஆனா குஷ்டரோகியினுடைய அந்த ஸ்தலம் ஊருக்கு வெளியே. இப்ப யார் ஊருக்கு வெளியே தோக்குறாங்க? ராஜாவை எல்லாம் சேர்ந்து 16 வயசுல என்ன பண்ணாங்க? ஊருக்கு வெளியே இருந்த ஆள விளையாடிட்டு கோழி ஆடின்னு பொம்பரம் ஆடின்னு இருந்த சின்ன பையனை தூக்கின்னு வந்து எங்க வச்சாங்க? இப்ப இதே ஆட்கள் என்ன பண்றாங்க? தூக்கி வரவங்களா வந்தா தூக்கி போடுறவங்க. நீ ஆண்டவர் பார்வையில கரெக்டா இருந்தாக்கா அவங்களும் உன்னை கரெக்டா கவனிப்பாங்க. நீ தப்பு பண்ணாக்கா ஆண்டவர் அவங்களே வச்சு முடிச்சுடுவாரு. யாரை வச்சு உங்களை உள்ள போனாங்களோ அவங்கள வச்சு அவங்க வெளியாடுவாரு. That's the work of the Lord. நம்மளால ஒன்றும் சொல்ல முடியாது. இப்ப இவர் வெளியே போகும்போது இப்ப இந்த ஐயா இருக்கிறாருல, யாரு அமைதியா இருந்தாரு? யார் சொல்லணும்? தீர்க்கதரிசி. இவர் என்ன பண்றாரு? ஃப்ரெண்ட் ஆச்சே, அவர் எப்படி தனியா விட்டுருது? ஏன்னா அவர் கூடவே சேர்ந்து போக போறாரு. எங்க போறாரு? குஷ்டரோகி இல்லத்துக்கு. யார் போறாரு? ஏசியா. அவருடைய ஊழியத்தை விட்டுட்டாரு. அவர் குஷ்டரோகம் இல்லை. அவர் அங்க போயிட்டு எங்க உட்காந்துனாரு? கூட உட்காந்துனாரு. ஜோம் பண்ண மாதிரி கூட தெரியும். ஜோம் பண்ணதான் ஹீலிங் ஆயிருக்கும். அங்க போயிட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்க சாப்பிடுற சாப்பாடை சாப்பிட்டுன்னு அவங்க கூட பேசிக்கின்னு இப்ப என்ன ஆயிடுச்சு? உதடு அசுத்த உலகம். யார் சொல்றது? ஏசியா தீர்க்கதரிசி சொல்றாரு, என்னோட உதடுகள் அசுத்த உதடுகள். ஏன் அசுத்தம் ஆயிடுச்சு? அசுத்த ஜனங்களே வாசம் பண்ணுது. இப்ப ஏன் நான் எங்க வாசம் பண்றேன்? யார் அசுத்தம்? அந்த ராஜா சேர்ந்த இடம், அந்த இடத்துல என்ன இடம்? அசுத்தமான இடம், குஷ்டரோகிங்க வாழ்ற இடம். அங்க போய் உட்கார்ந்து ஜாலியா. அவருக்கு ஒரு மனைவி பிள்ளைங்க இருக்காங்க, அதெல்லாம் விட்டுட்டு கூட போயிடாரு. திருவிழா நாட்டு தான் சன்னியாசி செய்யறது கல்யாணம் அப்புறம் அப்புறம் பண்றாங்க கஷ்டம் பாவம். என்னங்கய்யா? Tell your friends to tell me that. அசுத்தமானவர் இவர் போய் அவங்க வந்தாரு. இப்போ அந்த கேம்ப் என்ன கேம்ப்? குஷ்டரோகி கேம்ப்ல எல்லாருக்கும் என்னாச்சு? குஷ்டம். ஆனா இந்த தீர்க்கதரிசியாகிய ஏசியாக்கு என்ன இல்ல? குஷ்டரோகி இல்ல. ஆனா இவன் சாப்பிட்டு எப்படி சாப்பிடுறாரு? குஷ்டரோகி சாப்பிடுற மாதிரி தான் சாப்பிடுறாரு. அப்போ சேர்ந்து கொஞ்சம் அவருக்கு போடும் வந்துட்டு இருக்கும். ஏன்னா நேரம் நின்று பேசணும், அவங்க கேட்காது. குஷ்டரோகிக்கு சரியா காது கேட்காது. அதனால கிட்ட போய் அவங்களோட பேசணும். அந்த மாதிரி அவரு தாழ்ந்து யார் போகணும்? இப்போ யாரும் தாழ்ந்து போனோம்? ஒரு தீர்க்கதரிசி. கடைசியில் அவருடைய கால்கள் என்ன ஆயிடுச்சுங்க? கொஞ்சம் கூட்டு போட தொடங்கிடுச்சு. எல்லாமே இப்போ குஷ்டரோகிக்கு நேரம் நடக்க முடியாது. இப்போ இவர் அவங்க கூட சேர்ந்து பழகி கடைசி வரையும் இவர் என்ன ஆயிட்டாரு? குஷ்டரோகி இல்ல, ஆனாலும் குஷ்டரோகி மாதிரி ஆயிட்டாரு. நிறைய ஊழியக்காரங்க நம்ம கர்நாடிக் இருந்து கூட இந்த உலகத்தை கூட சேர்ந்து நம்ம என்ன ஆயிடுறோம்? அவங்கள மாதிரியே ஆயிடுறோம். அவங்க மாதிரியே பிஹேவியர் வந்துருது. அவங்க மாதிரியே எல்லாம் செய்ய தொடங்கிடுறோம். That's what happened to Isaiah. And then one day யார் செத்துட்டு?
ஓசியா ராஜா மரிச்சிட்டாரு. மரிச்சிட்ட பிறகு யார் லோன்லினஸ் வந்துச்சு? ஏசியாக்கு. என்னடா இது, நம்ம கூட இருந்தவர் நம்ம விட்டு போயிட்டாரு, இப்ப மற்றவங்கெல்லாம் அவ்வளோ நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க இல்லை. இப்போ என்ன ஆயிடுச்சு? இருக்கு வருத்தம் வந்துச்சு. இது இடம் என்னுடைய இடம் இல்லை, இந்த இடத்துல நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு நாள் எழுப்பி எங்க போறாங்க? தேவனுடைய ஆலயத்துக்கு தனியா போறாங்க. இவர் போலாம், எனக்கு இருக்கனா இல்லை, குஷ்டரோகம் இல்லை, அந்த இவர் ஆலயத்துக்கு போறாங்க. அப்போ போய் முட்டி போட்டு அன்னைக்கு அழுகுறாரு, அன்னைக்கு ஜெபிக்கிறாரு. அன்னைக்கு ஏசியா ஆராதிக்கிறார். வாசிக்கிறோங்க, ஓசியா ராஜா மரணமடைந்த அந்த வருடத்தில் நான் யாரை பார்க்கிறேன்? தேவனுடைய சிங்காசனத்தை பார்க்கிறேன். இவர் கடைசியா பார்த்த சிங்காசனம் யாருங்க? ஓசியா ராஜாவுடைய சிங்காசனம். இப்போ வந்து அங்க is crying unto the Lord, and then the Lord heard his voice and he sent an angel with a live coal in tongs coming and touching him. ஆண்டவர் உசியா ராஜாவுடைய கூக்குரலை கேட்டு அந்த கோல் வந்து உசியா ராஜா அசுத்த உள்ள உடல்களை தொட்டு அதை தொட்டு சுத்திகரிக்கும்படியாக ஆண்டவர். Then he says, you are being made whole now. இப்பொழுது நீ பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறாய் என்று ஆண்டவர். Continue your ministry. You gave up, but now I am restoring you. நீ விட்டு போன ஊழியத்தை மறுபடியும் நீ தொடர்ந்து செய்யணும். நான் உன்னை புதுப்பிக்கிறேன் என்று I have given you a greater anointing. உனக்கு பெரிய அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறேன். There is a call. Who will go for us? பின்பு ஒரு அழைப்பு வருகிறது, நமக்காக யார் செல்வாய்? Isaiah says, here are my Lord, send me. அது பிரதியுத்தரமாக ஏசாயா சொல்கிறார், ஆண்டவரே இதோ அடியேன், என்னை அனுப்பும். I am sorry, I went into that camp. ஆகவே அந்த முகாமுக்குள் நான் போய்விட்டேன். I am sorry, I spoke to unclean people. அசுத்தமான ஜனங்களிடத்தில் I am sorry, I ate with unclean people. அசுத்தமான ஜனங்களோடு கூட நான் I am sorry, I did not correct King Uzziah when he made a mistake. உசியா ராஜா தவறு செய்யும் பொழுது நான் அவனை திருத்தவில்லை, என்னை மன்னியும். I am sorry, I compromised in everything. எல்லாவற்றிலும் நான் ஒத்து போனேன், I சமாதானம் செய்து கொண்டேன். stayed there and I enjoyed my life there. அந்த இடத்திலே நான் தங்கி அந்த வாழ்க்கையை அந்த இடத்திலே அனுபவித்துக் கொண்டிருந்தேன். All that I was enjoying left me when Uzziah died. ஆனால் நான் அனுபவித்த அனைத்தும் உசியா ராஜா மரித்த பின்பு என்னை விட்டு போய்விட்டது. I regret for everything and I come into your நான் presence. செய்த காரியத்துக்கு இப்பொழுது நான் வருந்தி உம்முடைய பிரசன்னத்துக்குள் வருகிறேன் ஆண்டவரே. And the Lord says, here am I will send you my son. ஆண்டவர் சொல்கிறார், இதோ மகனே நான் உன்னை அனுப்புவேன் என்று. And he goes out with the word. வார்த்தையோடு கூட ஏசாயா போகிறார். And he writes the messianic scriptures. அது பின்புதான் மேசியாவுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை For எழுதுகிறார். unto us a son is born. நமக்காக ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார். A child is given to us. நமக்காக ஒரு பிள்ளை And the கொடுக்கப்பட்டார். government shall be upon his shoulder. கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் And இருக்கும். there will be no end for his kingdom. அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இராது. And he is the one who goes forth with that Messiah word. அவர்தான் மேசியாவுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்கு முன்னோடியாய் போகிறார். How beautiful are the feet of those who bring good news, who proclaim salvation. நற்செய்தியை கொண்டு வருகிற ஜனங்களுடைய பாதங்கள் எத்தனை அருமையாய் அழகாய் இருக்கிறது. And he says, I am going, and he started to do the work. And when he committed, the Lord started to use him mightily. And today, if they say, if someone said, if the whole Bible is snatched away from me, and if they say, take one book, he says, I will take the book of Isaiah. It has 66 chapters. It is divided into Old and New Testament revelation. So if that book is there, it's like having the whole Bible with us. இப்பேற்பட்ட அழைக்கப்பட்ட அர்ப்பணிக்கப்பட்ட ஏசாயா விதமான ஊழியத்தை செய்தார். இன்றைக்கு வேதம் நம்முடைய கருத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிற போது ஒரு புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் ஏசாயா புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். 66 சாப்டர்ஸ் இருக்கிறது. முழு வேதத்தையும் அதிலே உள்ள அடங்கி இருக்கிறது. When you see 39 chapters of Isaiah talks about the Old Testament, the 27 later portion talks about the coming of the Messiah in the New Testament. The whole book of Isaiah is like a compressed Bible in our hand. ஏசாயா பார்க்கும்போது ஏசாயா புத்தகத்தை 39 அதிகாரம் பழைய பாட்டை குறித்து பேசுகிறது. அடுத்த 27 அதிகாரம் புதிய பாட்டை குறித்து பேசுகிறது. வேதத்தை ஏசாயா குறித்து வேதத்தை சுருக்கி ஏசாயா புத்தகத்தில் இருக்கிறது போல தான் பார்க்கிறோம். It's all because he decided to come back to the house of the Lord. இவைகள் எல்லாம் நடந்த காரணம் தேவனுடைய வீட்டுக்கு மறுபடியும் வரேன் என்ற தீர்மானம் எடுத்திருந்தார். When he came, the Lord revealed himself to him. மறுபடியும் வரும்பொழுது கர்த்தர் தன்னையே வெளிப்படுத்தினார். The Lord's anointing will not be forgotten. கர்த்தருடைய அபிஷேகம் ஒரு நாளும் மறந்து போகாது. We may leave him and go, but when we come back, he is there to wait and he is there to give us that anointing back. நாம் அவரை விட்டு சென்று விட்டு மறுபடியும் நாம் வருவோம் என்று சொன்னால் அதே அபிஷேகத்தை கொடுக்க ஆண்டவர் இருக்கிறார். Let us take
take our ministry serious. நம்முடைய ஊழியங்களை ஜாக்கிரதையாக எடுத்துக்கொள்வோம். Let us take our calling serious. நம்முடைய அழைப்பை ஜாக்கிரதையாக Let us எடுத்துக்கொள்வோம். not be wandering here and there and going out. நாம் இங்கும் அங்கும் சுற்றி திரிகிற He நம்மை who இருக்க has வேண்டாம். called you is ஓ faithful. அழைத்தவர் உண்மை உள்ளவர். He has given you an anointing. உங்களுக்கு அபிஷேகத்தை He has கொடுத்திருக்கிறார். given you an agenda. உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். Do it and you will see the kingdom come through you. அதை நீங்கள் செய்யும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் உங்கள் மூலமாக வருகிறதை நீங்கள் பார்க்க You முடியும். have the power to move mountains. மலைகளை அசைக்கிற வல்லமை இருக்கிறது. You have the power to go and anoint kings and anoint prophets. ராஜாக்களையும் தீர்க்கதரிசிகளையும் அபிஷேகிக்கிற அபிஷேகம் உங்களுக்கு இருக்கிறது. You have the anointing to speak the word of God. தேவனுடைய வார்த்தையை பேசுகிற அபிஷேகம் இருக்கிறது. Let's not downgrade our anointing. நம்முடைய அபிஷேகத்தை நாம் குறைவாய் எண்ணிக்கொள்ள வேண்டாம். Let us stand for the Lord that He will use us in these last days. தேவனுக்காக நாம் எழுந்து நிற்போம். இந்த கடைசி காலங்களில் ஆண்டவர் நம்மை வல்லமையாய் பயன்படுத்த முடியாது. And in the year King Uzziah died, he says, I saw the Lord. உசியா ராஜா மரித்த அந்த வருஷத்திலே நான் தேவனை கண்டேன் என்று Let சொன்னார். us say in the year all my pride and all my disobedience died, I saw the Lord. நாமும் சொல்ல முடியும் என்னுடைய மேட்டிமை என்னுடைய கீழ்ப்படியாமை சாகுகிற அந்த வருஷத்திலே நான் கர்த்தரை கண்டேன். When we humble and crucify our flesh and our inner, our fleshly nature, we are going to glorify the Lord. நம்மை தாழ்த்தி நம்முடைய மாம்ச சுபாவத்தை நாம் சிலுவையில் அறையும் பொழுது நாம் தெய்வத்துடைய மகிமையை பார்க்க முடியும். And through us He is going to shake the city of நம் Babylon. மூலமாக இந்த பெங்கல் பட்டணத்தை கர்த்தர் அசைப்பார். Each and every one of us are precious in His sight. ஒவ்வொருவரும் இந்த இடத்திலே ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பார்வையிலே விசேஷமானவர்கள். And you are going to be used of the Lord. நீங்கள் தேவனால் பயன்படுத்தப்படுவீர்கள். All that you need for ministry is going to come with you. உங்களுக்கு ஊழியத்துக்கு தேவையான அனைத்தும் உங்களோடு கூட வரும். You are going to lack nothing because God is going to use you greatly. உங்களுக்கு ஒரு பற்றாக்குறையும் இருக்காது. காரணம் என்ன சொன்னால் கர்த்தர் உங்களை வல்லமையை When you பயன்படுத்துவார். go out, they will say he is a blessed man. நீங்கள் வெளியே போகும்பொழுது ஜனங்கள் உங்களை பார்த்து இவர் ஆசீர்வதிக்கப்பட்ட நபர் When என்று you go சொல்வார்கள். on the south and east or north or west, they will say he is an anointed நீங்கள் man. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எந்த இடத்திலே போனாலும் ஜனங்கள் உங்களை பார்த்து இவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட நபர் No என்று weapon சொல்வார்கள். that forms against you shall prosper. விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலே The போகும். right hand of God will break your enemies down. தேவனுடைய வலக்கரம் உங்களுடைய சத்துருக்களை கீழே கொண்டு வரும். He will raise a banner and you will call his name Jehovah, the self-existent one, my Lord. உங்களுக்கு ஜெயக்கொடிய ஆண்டவர் எழுப்புவார். நீங்கள் யெகோவா தன்னிலே வசிக்கிற தேவன் என்று நீங்கள் ஆண்டவரை புகழ்வீர்கள். You will go out and you will proclaim Jehovah Nissi, the Lord, our banner. நீங்கள் வெளியே போய் யெகோவா நிசி கர்த்தரே நம்முடைய ஜெயக்கொடி என்று நீங்கள் பேசுவீர்கள். Jehovah Sikkenu, the Lord is our righteousness. யெகோவா சிக்கன தேவன் நம்முடைய நீதி என்று நீங்கள் பேசுவீர்கள். Jehovah Rapha, the Lord is our healer. யெகோவா ரஃபா நம்மை சுகமாக்குகிற தேவன் என்று நீங்கள் சொல்வீர்கள். Jehovah Shalom, the Lord is our peace. யெகோவா ஷாலோம் தேவனுடைய நம்முடைய சமாதானம் என்று சொல்வீர்கள். He is Almighty God. He is there for us and He will work for us. And He who is in us is greater than He who is in அவர் us. சர்வ வல்லமை நிறைந்த தேவன் நமக்காக கிரியை செய்வார். இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். Tougher the world, we are going to get tougher also. கடினமான உலகத்திலே நாமும் கடினமாய் வல்லமையை கூட போய் We சேருவோம். are tough people for tough times. நாம் கடினமான நேரங்களுக்கு கடினமாக்கப்பட்ட ஜனங்கள். Nothing can shake us. ஒன்றுமே நம்மை அசைக்காது. No matter what, we will step out with boldness because Christ's anointing is in us. எது நடந்தாலும் பரவாயில்லை. நாம் தைரியத்தோடு கூட வெளியே போவோம். காரணம் கிறிஸ்துவின் அபிஷேகம் நம்ம மீது. And His anointing can break every barrier. அவருடைய அபிஷேகம் எல்லா நுகங்களையும் உடைத்து Your neighbors will be saved. உங்களுடைய அயலகத்தான் ரட்சிக்கப்படுவார். will be saved. உங்களுடைய தெரு ரட்சிக்கப்படும். Everyone who see you will be saved. உங்களை பார்க்கிற அனைவரும் You ரட்சிக்கப்படுவார்கள். don't have to speak just by seeing you, they will come to your நீங்கள் church. பேச வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை பார்த்தாலே உங்களுடைய சபைக்குள் வருவார்கள். You are like a magnet to draw people to Christ. நீங்கள் ஒரு மேக்னெட்டை போல ஜனங்களை கிறிஸ்துவண்டையில் இழுக்க வேண்டும். Without you, there is no hope for them. உங்களை அல்லாமல் அவர்களுக்கு எவ்விதமான நம்பிக்கை But இல்லை. Christ in you is the hope of glory. ஆனால் உங்களுக்குள் இருக்கிற கிறிஸ்து தான் மகிமை நம்பிக்கையாய் Therefore, இருக்கிறார். let us preach Christ and Him crucified. ஆகையால் கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் அறையப்பட்டதை மாத்திரமே நாம் Let us பிரசங்கிப்போம். not be ashamed of the gospel of the Lord Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து ஒருபோதும் வெட்கப்பட வேண்டாம். Let us stand for Him and let us lift the banner of Jesus and let it draw all people unto Him. அவருக்காக நாம் நிற்போம். இயேசு கிறிஸ்துவை நாம் உயர்த்தும் பொழுது எல்லா ஜனங்களையும் தன்னுடைய அவர் சேர்த்துக் May கொள்வார். the Lord bless you and thank you for this opportunity given to me. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக உங்களுக்கு நன்றியை Let's give தெரிவிக்கிறேன். glory to the Lord Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையை நாம் செலுத்துவோம். வண்டர்ஃபுல் மெசேஜ். ஐயா சொன்னா தெரியுமா, பாய் பிரியாணி ஆம்பூர் பிரியாணி என்ற மாதிரி அந்த வார்த்தைகளுக்காக தான் நம்ம போனோம். உட்கார்ந்து எல்லாருக்கும் கொஞ்சம் திரும்ப இருக்கிறது.
நீங்க வர நாட்கள் உங்களுக்கு பயன்படுத்துவோம். கர்த்தர் ஆசீர்வாதம் நிச்சயம் எல்லாம் நினைக்கலாங்க. பிரசிடென்ட் மீண்டும் அந்த வாக்குறுதிகள் கொடுத்து இந்த ஊழியர்களை கருத்தில் கொடுத்திருக்கிறார். Let us be all stand in our feet. இந்த வாக்குறுதி இங்கே விழாதபடி இந்த வாக்குறுதி நாம் பெற்றுக்கொண்டு கடந்து போகலாம். எல்லா வாயிலிருந்து ஆவியில் நேரம் அங்கே வாசிகள் ஆவியில் நிலப்படுத்த போகிறோம். அந்தவரை நீங்கள் மீண்டும் இந்த வார்த்தையை உறுதிப்படுத்தி நன்றி செலுத்துகிற சுவாமி. எந்த இடத்துல எங்கள் ஊழியர்கள் விழுந்து போனதோ, எந்த இடத்துல எங்கள் அபிஷேகத்தை விழுந்து போனதோ, இந்த காலையில் தேவதாசனை பற்றி கர்த்தர் எங்களுக்காக பேசியதுக்கு நன்றி. எல்லாம் மீண்டும் ஒரு ரீடெடிகேஷன் செய்து இந்த ஊழியம் இந்த இடத்துல அபிஷேகத்தை நாம் கொண்டு போகலாம். இந்த வார்த்தை தேவன் மெய்யாகவே நம்ம பேசுகிறார். அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஏசியாக்கு மனமிறங்கு ஆண்டவர் நீங்க நம்மளும் கத்த மனமிறங்கி இருக்கிறாராம். ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு தாய் தேற்றுவதை போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹalleluya, 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 சந்தரதி ஹalleluya, ஹalleluya. இந்த ஊழியத்திலே கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார், கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவதை போல் என் நேசர் தேற்றுவார். அப்படியே கண்ணில் கொண்டு வந்த மதில் பிஷப் சூசனாரை உன்னை வந்து கடைசி ஜபத்தில் வந்து செய்து முடிப்பார். ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நம்ம மகிழ்ச்சி நல்ல அருமையான மதவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையை உணர்த்தி எச்சரித்து எங்கள் கடமையை, எங்கள் ஸ்தானத்தை, எங்களுக்கு கொடுத்த அபிஷேகத்தை, எங்களுக்கு கொடுத்த பொறுப்பை, எங்களுக்கு கொடுத்த கிருபையை விட்டு விலகாதபடி ஸ்தோத்திரம். கூட்டை விட்டு குருவி எப்படி அலைகிறதோ தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷர்கள் இருக்கிறார் என்றது போல எங்கள் ஸ்தானத்தை, எங்கள் கிருபையை, எங்கள் ஊழியத்தை விட்டு விடாதபடி ஆண்டவரே பலப்பட்ட போது மேன்மையானதாக போல இந்த மேன்மை பெருமை எங்களுக்கு வேண்டாம். இந்த சந்ததியிலே, இந்த சமூகத்திலே தாழ்மையோடு கிருபைக்காய், தாழ்மையாய் பொறுமையாக ஊழியம் செய்ய, ஆண்டவர் மகிமைக்காய் ஊழியம் செய்ய, ஆண்டவரே கிருபை என்று ஊழியம் செய்ய, ஆண்டவர் மகிமைக்காய் ஊழியம் செய்ய தொடர்ந்து கிருபை முடியாது ஜெபிக்கிறோம். நல்ல அன்பினை செலுத்துகிறோம், நல்ல வார்த்தைகளை செலுத்துகிறோம். தாசரிகளோடு கூட பேசுவதற்காக ஸ்தோத்திரம். எச்சரித்து முடியாதவர்களுக்கு நன்றி, உணர்த்த முடியாதவர்களுக்கு ஸ்தோத்திரம். எங்களை தைரியப்படுத்துவதற்காக நன்றி, எங்களை பலப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறையா. எந்த நிலைமையிலும் எந்த சூழலிலும் யாரோடு போய்விடாதபடி எங்களை ஊழியத்து விட்டு, எங்கள் ஸ்தானத்தை விட்டு, எங்கள் அபிஷேகத்தை விட்டு, எங்கள் தீர்த்து ஊழியத்தை விட்டு யாரோடு எதற்காக போய்விடாதபடி வேலைக்குமாய் கத்தருக்காய் நிற்க தேவனை தொடர்ந்து முடியாது ஜெபிக்கிறோம். எங்கள் நாவை சுத்திகரியும், அசுத்த உதவிகளை ஜனங்களோட வாசம் பண்ணி எங்கள் நாவும் தீட்டுப்பட்டு இருக்குமானால் இயேசுவின் நாமத்தால் ரத்தத்தால் கழுவாண்டது நாவுகளை சுத்திகரியும். வார்த்தையின்படியே எங்களை சுத்திகரிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசிரியர் தியானத்தை வாங்கி செய்யும் ஊழியர்கள் கூட தொடர்ந்து ஆயத்தை பயன்படுத்தும். இதெல்லாம் தேவனுக்கு இருக்கட்டும். துதிகளை எல்லாம் இங்கே செலுத்தி இயேசு கிறிஸ்து வைக்கிறோம். நல்லதாவே ஆமென். அப்படியே கண்ணில் கொண்டு வந்த மாதிரி நம்ம இருக்கிறதால எலிஜாதையா இன்றைக்கு அவர் யுஎஸ்ஏ கடந்து போகிறார். அவருடைய பிரயாண கட்டத்தில் ஆசீர்வதிங்க, அவருடைய ஊழிய கட்டத்தில் ஆசீர்வதிக்கும்படி எல்லாம் நம்ம இருக்கிறதால
பேராயர் தேவனுடைய உணர்வு செல்கிறார். பரிசுத்தமுடைய நல்ல தகப்பனே, உடைய கிருபை கூட வருகிறோம் அப்பா. உடலுமையான தாசனுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. தகப்பனே சோதரமும் தகப்பனே பூமியின் கடைசி வரையிலும் எனக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்ன வேத வசனத்தின்படி உடைய அருமையான தாசன் இந்த நாடிலுமாய் கூட தகப்பனே சோதர வெளிநாடுகளுக்கு ஆண்டவரே இந்த நேரத்துல புறப்படுகிற நாளில் புறப்படுகிற பயணங்களில கர்த்தருடைய கரமும் கிருபையும் வழி நடத்துவதுமாய் கூட இருந்து தேவாபியான சாமி சோதராண்டவரே அந்த இடத்துல பேச போகிறதான தாசன இடத்துல அந்த இடத்துல கூடி வரதான ஜனங்களுக்கு ஆண்டவரே சோதரம் போதுமான ஜீவ மன்னாவை கொடுக்கத்தக்கதாக உடைய அபிஷேகத்தின் வல்லமையினால தாசனுடைய தாசனை மூடி மறைத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வருகிற ஒவ்வொருவரும் தகப்பனை ஜீவனோட வசனத்தின் மூலமாய் விடுதலையும் சுகத்தையும் தகப்பனை சோதர ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் தகப்பனை முன்னேறத்தக்கதான தகப்பனை வழியும் கண்டுகொள்ளத்தக்கதாக கர்த்தருடைய தாப்பனே சோதர தாசனை மூலமா நீர் எடுத்து பயன்படுத்த முடியாய் கூட செபிக்கிறோம் அப்பா. பயணங்களிலே கர்த்தர் கூட ஆசீர்வதியும் நசரேய இயேசுவின் நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த உட்கார்ந்தாங்க. ஆமென். இயேசு நல்லவர். ஆமென். விஷயம் நல்ல ஒரு பையன் நல்ல ஒரு அக்கிய விஷயம் இருக்கும். இயேசு நல்லவர். ஆமென். ஹalleluya. ஹalleluya. Thank you. அற்புதமான வார்த்தைகளுக்காக நன்றி. இப்ப நம்ம நடுவில் யூனிஸ் ஜோன் சிவனேஸ் என்ற ஒரு கிறிஸ்தவ தலைவர் இருக்கிறார். கடந்த 20 வருஷ காலமாக எனக்கு ஃப்ரெண்ட் அவர். எல்லா காலத்திலும் கூட இருப்பேன், எல்லா மீட்டிங் காரியங்களும் கூட இருப்பேன். அநேகர் அவரை நிறைய பேர் பயன்படுத்துறது இல்லை. எல்லா வீடும் வந்து என்ன பண்ணாங்கன்னா காசு கொடுத்து தான் வர்றாங்க. இவர் அவர் காசு கொடுத்துட்டு வர்றாரு. எந்த மீட்டிங் ஆகட்டும் கூட்டம் ஆகட்டும் ஒரு இடத்துல காசு வாங்குறதுல தேவன் கொடுத்த காலத்துல உதவி செய்ய வருவார். அதனால என்ன பண்ணுவோம், கிறிஸ்தவ சமூகத்தில் அரசாங்கம் ஆகட்டும் மீட்டிங் ஆகட்டும் டெல்லி உறவு இருக்கிறது, எல்லா சிஎம் ஆகட்டும் எந்த மினிஸ்டர் ஆகட்டும் இருக்குது. நாங்கள் பயன்படுத்தல ஐயாவோட நம்பர் கிடைச்சா காசு கொடுங்க கேட்போம். பொதுவாகவே காசு சொன்னா அப்படி கேட்காம தேவையான காரியங்களுக்கு அரசாங்கத்துக்கு மைனாரிட்டி ஆகட்டும் சர்ச் கட்டுற விஷயம் ஆகட்டும் நீங்கள் ஒரு கலந்து கொண்டு பேசுங்க நிச்சயம் ஆசைப்பார். அவருக்கு என் பிறந்த நாள் காலைல ஒரு 4 மணிக்கு நான் ஓப்பன் பண்ணும்போது என் பிறந்த நாள் பார்த்தேன். உடனே அவர் ஆனர் பண்ண விஷயம் இருந்தது. ஆக்சுவலி போன ஆனிவர்சரிக்கு வர வைக்கலான்ட்டு இருந்தோம். அது கொஞ்சம் ப்ரோக்ராம் எல்லாம் மாறதுனால எந்த அரசியல்வாதியும் கூப்பிடல, எல்லாரும் கூப்பிடலான்ட்டு இருந்தோம். 6வது நாளில் ஒரு வாய்ப்பு ஒரு பிறந்த நாள் வாழ்த்தும்படி நம்ம பிஷப் கவுன்சில் சார்பாக வாழ்த்து போகிறோம். ஐ இன்வைட்டிங் சினிமா நடிகர் கூட டைரக்டர் ப்ரொடியூசர் டைரக்டர் ஸ்டண்ட் மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர் கூட அந்த விசேஷமாக கிறிஸ்தவ தலைவர்களுக்கு என்னது எந்த காலத்தில் எந்த நேரத்தில் கூப்பிட்டால் வருவார். எங்களுக்கு நல்ல நண்பர் அப்படின்னா நல்ல எந்த நேரத்தில் வருவோம் செய்வோம் பேசுவோம். அப்படியேப்பட்ட ஒரு தலைவர் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது காசு மட்டும் கேட்காம எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் செய்வார். தேவைப்பட நேரம் இல்லை, எல்லா நேரத்தில் பேச்செடுத்தா உதவி செய்வோம். உதவி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஷிப் கேட்கணும். அப்படி இல்லாதபடி நம்ம சபைகளுக்கு ஆவிக்குரியக்காரர்களுக்கு மைனாரிட்டி சம்பந்தப்பட்ட எந்த மைனாரிட்டி மட்டும் இல்லை எந்த சமுதாயத்தில் வேணாலும் போய் பேசக்கூடிய வல்லமை பெற்றவர் கரந்தட்டு வர வைக்கலாம். அவங்க வாழ்த்து முதலாவது வாழ்த்துவோம் கமிட்டி சார்பாக. ப்ளீஸ் இங்கே பாருங்க, அப்படியே எங்கே பார்த்துங்க. எல்லாரும் குரூப் போட்டு இருக்கிற அப்படின்னா பர்த்டே கட்டாயம் குரூப் ஓகே. அப்படியே இப்போ கேக் கட்டிங்க, ஒரு சின்ன கேக் கட்டிங் மேலே அப்படியே உட்காந்து தொப்பி இருக்கு. அவருடைய அவருடைய வயசு அவருடைய யூஎஸ் கட்சி பர்த்டே டுடே செலிப்ரேட் ஹிஸ் பர்த்டே. Gracious Heavenly Father, we pray and commit our dear brother into your mighty hands as he's celebrating his birthday, and he has honored you and he has honored the children of God and he has come here. I pray, Lord, that you will honor him and lift him up. I pray that your name be glorified through him. We heard good testimony about him being a blessing to many people, not just us, Lord. He's been a person who's involved in many social services. I pray that your blessings, your goodness will follow him. Lord, whatever he has done to the least and to the poorest of the poor,
I pray that it will be recorded and you will bless him and he will be the head and not the tail. He will be above and not beneath. Let your son, Lord, grow in you. I pray, Lord, that you will reveal yourself in a greater way, that he will see the glory of the Lord in his life. Let this year be a year that he will be victorious. I pray that no weapon that forms against him shall prosper. I pray that you bless his food and his water and the environment that he lives in, Lord. I pray, Lord, when he goes out, let him be a blessing. When he comes in, let him be a blessing. I pray, Lord, when he speaks to people, let words of grace and peace go through his mouth, and whatever he hears brings encouragement in his heart. I pray, Lord, that you will be with him to lead him and guide him. Let his family be blessed, and let his society and community be blessed. Thank you for such a leader that you have placed among us. Bless him abundantly. In Jesus' name I pray. Amen. அவர் செய்கிற சோஷியல் ஒர்க்குக்காக மாதந்தோறும் ஒரு கிரேட் கொடுத்துருக்கிறாங்க, அவார்ட் கொடுத்துருக்கிறாங்க. எவ்ரி மந்த் ஹோல் இயர் எவ்ரி மந்த் இஸ் லாஸ்ட் வீக் ஆல்சோ இஸ் காட் அவார்ட். இப்படி கத்தராஸ் எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வந்துடலாம். தேர் கோயிங் டு செலிப்ரேட். எஸ் பண்ணிட்டாங்க. ஏற்றி வந்துருக்கோம். முன்னாடி வாங்க, அப்படியே க்ளோஸ் வைப்பாங்க. எல்லாரும் வாங்க. ஆல் த பிஷப்ஸ் அண்ட் ரெவரன்ஸ் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். முன்னாடி வந்துருக்கோம். முன்னாடி வாங்க. ஐயா ஜாயின் பண்ணி உள்ள எப்படி போங்க, அப்படியே போங்க. கூட எப்படி ப்ளீஸ் அவங்க கூட ஜாயின் ஆச்சு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to dear John. Happy birthday to you. May God bless you. May God bless you. May God bless you, dear John. Happy birthday to you. அப்படி கட்டல முன்னமா பர்த்டே பாய்க்கு நாம சொல்ல ஒரு விஷயம். பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை துதிக்கிறேன். తండ్రి దేవుని యొక్క ప్రేమ, కుమారుడు యేసుక్రీస్తు వారి కృప, పరిశుద్ధాత్మ సహవాసం ఇప్పుడు ఎల్లప్పుడూ ఇక్కడ చేరిన ప్రతి ఒక్క బిషప్ వారికి, వాక్య పరిచయ శ్రీ బిడ్డకును, మరియు ఈ దినము బర్త్డే జరుపుకుంటున్నటువంటి జాన్ గారికి, మరి చేరిన ప్రతి బిడ్డ పైనను దీవించి ఆశ్రయించి పంపుదురుగాక. ఆమేన్. Thank you, bishops. Every month, நாலாவது fourth Thursday, the bishop also நடக்கும். So fourth Thursday, please mark your calendar. So வராத பிஷப்புக்கு நம்ம அனதர வாழ்த்துக்கிறோம். அடுத்த மாதம் உங்களை பார்ப்போம். தக்கவள் ஆசீர்வதிப்பாராக. Thank you, God bless you. நீங்க யாரும் தப்பா இல்லை, நீங்க எல்லாம் மீட்டிங் போச்சு, பரவாயில்லையா? அப்பயே சொல்லியிருக்கேன். பேசிக்கவே நான் ஒரு ரொம்ப